நம்ம கடைசியா ஜாயிண்டர் ஆஃப் பர்சன்ஸ் 213 பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 219 சிஆர்பிசி 12 மாதத்திற்குள்ளாக ஒரே விதமான குற்றங்களை ஒரு நபர் செய்திருக்கின்ற பொழுது அந்த ஒரு வருடத்தில் செய்யப்பட்ட அந்த 12 மாதத்திற்குள்ளாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 குற்றங்களை ஏ என்ற ஒரு திருடர் அவர் ஜனவரி மாசம் ஒரு வீட்டுல உள்ள புகுந்து திருடுறார், ஜூன் மாசம் ஒரு வீட்டுல புகுந்து திருடுறார், நவம்பர் மாசம் ஒரு வீட்டுல புகுந்து திருடுறார். இது எல்லாமே ஒரே வருஷத்துக்குள்ளாக வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதங்களில் வெவ்வேறு நேரங்களில் செய்யப்பட்ட குற்றம். ஆனா குற்றத்தினுடைய தன்மை பொறுத்தவரை வீடு புகுந்து திருடுதல். அப்ப எத்தனை அஃபென்ஸ் பண்ணிருக்காரு? 3 அஃபென்ஸ் பண்ணிருக்காரு. அல்லது 3க்கு மேற்பட்ட அஃபென்ஸ் கூட பண்ணிருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் 3 அஃபென்ஸை மட்டும்தான் ஒரே ட்ரையலா சேர்த்து விசாரிக்க முடியும். 3க்கும் தனித்தனி கேஸ் போட்டிருப்பாங்க. அப்ப தனித்தனி கேஸ் போட்டிருக்காங்கன்னா தனித்தனியா நம்ம ட்ரையல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்துடைய நேரம் பொன்னான நேரம். அந்த கோல்டன் டைமை நாம வீணாக விரயமாக்க கூடாது. எனவேதான் அண்டர் செக்ஷன் 219 சிஆர்பிசியின் படி 12 மாதத்திற்குள் செய்யப்பட்ட ஒரே வகையான குற்றமாக இருக்கும் பட்சத்தில் ஒரே விசாரணையாக செய்யலாம், ஜாயிண்ட் ட்ரையல் நடத்தலாம். ஏ என்பவர் ஜனவரி மாசம் ஒரு நபரை பி என்ற நபரை கொலை பண்றாரு, ஏப்ரல் மாசம் சி என்ற நபரை கொலை பண்றாரு, அக்டோபர் மாசம் டி என்ற நபரை கொலை பண்றாரு. 3 மர்டர் நடந்திருக்கு வெவ்வேறான மாதங்களில். ஆனா குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்தவரை மர்டர். அப்ப ஒரே வருஷத்துக்குள்ள இது 3 நடந்ததுனால இந்த 3 அஃபென்ஸும் சேர்த்து 3 கிரைம் நம்பரும் ஒன்னா சேர்த்து ஒரே ட்ரையல்ல நடத்த முடியுமானா முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 219 சிஆர்பிசி. அண்டர் செக்ஷன் 220 பொறுத்தவரை ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் ஏற்கனவே நேற்றைய வகுப்பில் பார்த்திருக்கிறோம் டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ்னா என்ன. அண்டர் செக்ஷன் 218 சிஆர்பிசி தனிப்பட்ட குற்றங்களுக்கு தனித்தனியாகத்தான் குற்றச்சாட்டு வழங்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டு பிரேமானந்தா வழக்கு. நான் நேற்றைய கிளாஸ்ல சொன்னேன். அந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் சுமார் ஒரு 15 பெண்களுக்கு மேல் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு பெண்களிடமும் ஒவ்வொரு விதமான தேதிகளில் ஒவ்வொரு விதமான நேரங்களில் அந்த குற்றம் பிரேமானந்தா சாமியாரால் நிகழ்த்தப்பட்டது. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ட்ரையல் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அப்ப எந்த ப்ரொவிஷன்ல நம்ம செய்ய முடியும்? அண்டர் செக்ஷன் 220 ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கான விசாரணை. இதைதான் முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராம்ஜெத் மலானி அவர்கள் எடுத்து வைத்த வாதம், டிஃபென்ஸ். அதுதான் இது டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ். டிஃபெக்ட் கம்ப்ளைனன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதியில ஒவ்வொரு நேரத்துல அவங்கள பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக வழக்கு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தனித்தனியா தான் ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய டிஃபென்ஸை ரைஸ் பண்றார். அதற்கு சிறப்பு வழக்கறிஞராக ஆஜரான ஐயா சுகுமாரன் அவர்கள் டைம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏன்னா கௌரவம் திரைப்படத்தை பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. அந்த கௌரவம் திரைப்படத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டிஃபென்ஸ் எடுக்கணும். ஆனா டிஃபென்ஸ் லாயர் என்ன சொல்லுவார்? ஒரு வார்த்தை, பிபி வேணா டைம் கூட எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்ப பெரிய சிவாஜி என்ன சொல்லுவார்னா நோன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாரு அந்த கேஸ். அவர் மட்டும் புத்திசாலித்தனமா மேபி கால் ஆன் நெக்ஸ்ட் டேன்னு சொல்லி அட்ஜார்ன்மெண்ட் வாங்கி இருந்தாருன்னா அந்த கேஸினுடைய போக்கே வேற.
அந்த சீன்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிஃபென்ஸ் லாயர், அதாவது சின்ன சிவாஜி சொல்லுவார், தம்பி மகன் சொல்லுவார், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மட்டும் டைம் வாங்கியிருந்தானே கேஸ் வந்து கன்விக்ஷன் தான். ஏன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டைம் வாங்காம போயிட்டாருன்னு சொன்னா, ஒரு சின்ன ஜூனியர், சின்ன பையன், அவன் சொல்றத வந்து நாம கேட்கணுமா, நமக்குன்னு ஒரு டெக்காரம் இருக்கு இல்லையா, அப்படின்றதுனால இது வந்து அவருடைய கௌரவ பிரச்சனை. ஒரு வயதுல இளையவர் ஒரு ஜூனியர் கொடுக்கிற அந்த டைம் வந்து நம்ம வாங்குறதா அப்படின்னு பிரஸ்டேஜ் ப்ராப்ளத்துல என்ன பண்ணுவாரு, அவர் டைமே கேட்க மாட்டாரு, கேஸ் ஆக்கிவிட்டாரு. அதே ஏறக்குறைய அதே சூழ்நிலையை தான். ஆனா இங்க புத்திசாலித்தனமா ஐயா சுகுமாரன் என்ன பண்ணாங்கன்னா, டைம் கேட்டு அடுத்த ஹியரிங் டேட்ல 218 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ்னா என்ன, அப்ப ராம்ஜெத் மலானி அவர் சொல்றாரு, இது டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ், தனித்தனி குற்றச்சாட்டு, எனவே வெவ்வேறான தேதிகளில் நடந்திருக்கு இந்த குற்றம், வெவ்வேறான நேரங்களில் இந்த குற்றம் நடந்திருக்கு, அதனால வந்து தனித்தனியா தான் இது விசாரணை பண்ணும், ட்ரையல் பண்ணும், ஜாயிண்ட் ட்ரையல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் 218 சிஆர்பிசி எடுத்து பேசுறார் ராம்ஜெத் மலானி. அதன் பிறகு டைம் கேட்டு வாங்கின நம்முடைய தமிழக அரசால் சிறப்பாக நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐயா சுகுமாரன் அவங்க என்ன பண்றாங்க, அண்டர் செக்ஷன் 220 சிஆர்பிசியின் படி ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களை விசாரணை செய்ய முடியும். அதே போல 219 ஒரே வருஷத்துக்குள்ள ஒரே விதமான குற்றம் 3 குற்றங்கள் இருந்துச்சுன்னா ஒன்னா ஜாயிண்ட் ட்ரையல் பண்ணலாம். ஏனென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 218 சிஆர்பிசிக்கு விதிவிலக்கான செக்ஷன் இதுதான். 220, 21, 23 இது எல்லாம் வந்து 218க்கு விதிவிலக்கானது, எக்ஸெப்ஷன். அண்டர் செக்ஷன் 220 பொறுத்தவரை ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கான விசாரணை. சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த செய்கை தொடரில் உள்ள செய்கைகள், அந்த குற்றத்தினுடைய நடவடிக்கைகள் அது எவ்வாறு இருக்கிறது அதை பார்க்க வேண்டும். If in one series of acts, அந்த வார்த்தை தான் மிக முக்கியம். நீங்க எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கின்ற பொழுது இந்த கோர்ஸ் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் வரும். இப்ப எவிடன்ஸ் ஆக்ட்ல சேம் டிரான்சாக்ஷன் வார்த்தை எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, யாராவது சொல்ல முடியுங்களா சார்? ஏனென்று சொன்னால் இந்த ஆபரேட்டிவ் வேர்டை வச்சு போர்ட் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ் நிறைய கேள்வி கேட்கிறாங்க சார். எடுத்துக்காட்டு, சிபிசில அண்டர் செக்ஷன் 10க்கும் அண்டர் செக்ஷன் 11க்கும் உள்ள ஆபரேட்டிவ் வேர்டு என்ன, இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. எது ஃபார்மர் சூட், எது ப்ரீவியஸ்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட். அடுத்தது அண்டர் செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஆபரேட்டிவ் வேர்டு என்ன, என்னை அழைத்து சென்றால் நான் மறைத்து வைத்திருக்கிற கத்தியை எடுத்து கொடுப்பேன், இது மட்டும்தான் ஆபரேட்டிவ் வேர்டு, இது மட்டும்தான். திஸ் போர்ஷன் ஒன்லி கேன் பி டேக்கன். மற்றது அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செல்லாது. அதை போலவே இங்க அண்டர் செக்ஷன் நீங்கள் 220 படிக்கின்ற பொழுது சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ், ஒரு செயலினுடைய தொடர்ச்சி, connected together as to from the same transaction. இதே வார்த்தை இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் என்ற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து எல்லாமே ஒருங்கிணைந்து தொடர்பு படுத்துறாங்க. கனெக்டட் டுகெதர், as to, as to அதை பொறுத்துன்னு அர்த்தம் தமிழ்ல. as to form the same transaction. ஒரு செய்கை தொடரிலுள்ள செய்கைகள் அனைத்தும் ஒரே நடவடிக்கையை உருவாக்கும் அளவிற்கு ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட தொடர் ஒரு அக்யூஸ்டால செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதுனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களை செய்திருக்கிறாரு. அதையெல்லாம் சேம் டிரான்சாக்ஷனா வருது. அதெல்லாம் இணைச்சு பார்த்தா ஒரே ஒரு தண்டனை கொடுக்கிற மாதிரி ஒரு செயல் வருகிறது பட்சத்தில்
அந்த ஒவ்வொரு செயலுக்கும் குற்றச்சாட்டு வணையப்பட்டு அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு ஒரே விசாரணையில ட்ரையல் ப்ரொசீட் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 220 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசில தான் சொல்றாங்க சார். 218 படிக்கின்ற பொழுது அதற்கு விதிவிலக்கு அண்டர் செக்ஷன் 220 சப்செக்ஷன் 1. ஆனா 219ல என்ன சொல்றாங்க, 12 மாசத்துக்குள்ள ஒரே மாதிரியான குற்றத்தை செஞ்சிருக்காங்கன்னா 3 கேஸ் ஒரே மாதிரி ஜாயிண்ட் ட்ரையல் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அங்க குறிப்பாக 3 வழக்குகள் மட்டும்தான், 3 வழக்குகளுக்கு மேற்பட்டு ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியாது 219 சிஆர்பிசி. ஆனால் 220 சிஆர்பிசியை பொறுத்தவரை ஒரு செயல்பாட்டினுடைய தொடர்ச்சியாக ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களை ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர், ஒரு குற்றவாளி செய்திருக்கும் பட்சத்தில் அவற்றை ஒன்றாக இணைத்து ஒரே ட்ரையலா நடத்தலாம். ஏன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து போச்சு, ஒன்று இன்னொன்றோட இணைந்து இருக்கிறது. இதே வார்த்தையை நீங்க லேபர் லாவில் படிக்கின்ற பொழுது இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் செக்ஷன் 2S இன் படி நீங்க லேபர் லா படிக்கிறீங்கன்னு சொன்னா 2S எதை பற்றி சொல்கிறதுனா தொழிலாளினா யார் என்று வரையறை செய்கிறது. அந்த தொழிலாளிக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை அந்த ஓனர் ஆஃப் த ஃபேக்டரி, ஓனர் ஆஃப் தி கம்பெனி, he has to be compensated to loss. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். பணியின் பொழுது, வேலை செய்கின்ற பொழுது, வேலையின் பொழுது அங்க எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த நபர் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்புறாரு, வீட்டுல இருந்து போறாரு பாருங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவர் பணியில இருக்கிறாருன்னு அர்த்தம். நிறைய கேஸ்ல அதான் சொல்றாங்க லேபர் லாவ்ல. டைம் வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது, நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு 403 406 இருக்கு. இப்போ 403 406ல வந்து டைம் எப்படி எடுத்துக்கணும், டைம் பொறுத்தவரை டைம் will not be calculated under section 403 and 406 of IPC. அதை போலதான் லேபர் லா நீங்க படிக்கின்ற பொழுது அவர் கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்புறாரு பாருங்க வீட்டுல இருந்து, அந்த டைமிங்ல இருந்து கம்பெனி போயிட்டு வேலை செய்து முடித்துட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு பாருங்க, திரும்பி வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிறாரு பாருங்க, அந்த டைமிங் வரலையும் அவர் பணியில் இருந்தார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை in the course of employment. அதே போல இங்க அண்டர் செக்ஷன் 220 சிஆர்பிஸ்ல சொல்றாங்க சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ். இரண்டாவது வார்த்தை சேம் டிரான்சாக்ஷன். இவை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்ற பொழுது எத்தனை வழக்கா இருந்தாலும் சரி ஒரே ட்ரையல்ல நடத்தலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 212 இன் படி அப்ப 212 சப்செக்ஷன் 2 எதை பற்றி பேசுகிறது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 211 இருந்து 217 வரை சிபிஎம் வியர் என்ற வார்த்தையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை போல 211க்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன் பிஞ்ச் என்ற வார்த்தை, அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அண்டர் செக்ஷன் 212 எதை பற்றி பேசுகிறது, காலம், இடம், ஒரு நபர் எந்த தேதியில் எத்தனை மணிக்கு என்ன குற்றம் செய்தார், அதை வந்து சார்ஜில் வந்து குறிப்பா சொல்லப்பட்டிருக்கணும். இதுல அண்டர் செக்ஷன் 212 சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்க, ஒரு நம்பிக்கை மோசடி குற்றமோ அல்லது ஒரு பணம் சம்பந்தமான குற்றமோ அல்லது ஒரு அசையும் பொருள் சம்பந்தமான ஒரு குற்றமோ இவற்றை எல்லாம் நேர்மையற்ற வகையில் கையாடி இருக்கிறாரு, கையாடல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா டைமை நீங்க குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டைம் சொன்ன உடனே உங்களுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 55 உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்று அந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் டைம் மிக முக்கியம். அண்டர் செக்ஷன் 55 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அதையும் ஒரு ஓரமா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். இப்போ அண்டர் செக்ஷன் 212 சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மோசடி குற்றம் அல்லது ஒரு பணம் சம்பந்தமான குற்றம் அல்லது ஒரு அசையும் சம்பந்தமான பொருள்
அசையும் பொருள் இருப்பார்கள், மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது சம்பந்தமான ஒரு குற்றம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகின்ற பொழுது அல்லது ஒரு எதிரியின் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்ற பொழுது தேதி எல்லாம் குறிப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வீட்டை பூட்டிட்டு வந்து நம்ம டூர் போயிட்டோம், 10 நாள் கழிச்சு வந்து பாக்குறோம் வீடு உடைஞ்சிருக்கு, வீடு உடைக்கப்பட்டிருக்கிறது, பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தேதியில இத்தனை மணிக்கு தான் அந்த எங்க வீட்டை உடைச்சிட்டு திரும்பி போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? கரெக்டா கம்ப்ளைண்ட்ல சொல்ல முடியுமா? முடியாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 212 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி. அதே விஷயத்தை இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 220 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, 212 சப்செக்ஷன் 2ல் சொல்லப்பட்டது மாதிரி அல்லது 219 சப்செக்ஷன் 1ல் சொல்லப்பட்டது மாதிரி. 219 என்ன சொல்றாங்க? 12 மாசத்துக்குள்ள ஒரே மாதிரியான குற்றங்களை செய்திருக்காருன்னா 3 குற்றங்களை சேர்த்து ஒரே ஜாயிண்ட் ட்ரையல் நடத்தலாம்னு சொல்றாங்க. இப்ப 212 சப்செக்ஷன் 2ம் 219 சப்செக்ஷன் 1ம் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மோசடி, ஒரு நேர்மையற்ற முறையில் ஒரு சொத்தை கையாடல் பண்றது, இந்த குற்றங்களை பொறுத்து ஒன்றுக்கு மேற்பட்டவர் இந்த குற்றங்களை செய்திருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த குற்றங்களை செய்வதை யாராவது கன்சீல் பண்றாங்க, மறைக்கிறாங்க, அல்லது ஒரு பொய் குற்றம் சுமத்துறாங்க, இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவற்றை எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து ஒரு குற்றம், ஒரு கையாடலோ அல்லது ஒரு பொய் கணக்கு, ஃபால்ஸ் கணக்கு எழுதுறாரோ அல்லது ஒரு பொருள் சம்பந்தமா ஒரு பணம் சம்பந்தமாக மறைக்கிறாரோ, கையாடல் வரணும், மறைத்தல் வரணும், பொய் கணக்கு வரணும். இது போன்ற குற்றங்களை யார் செய்யறாரோ, இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது, அவர்கள் மீது குற்றச்சாட்டு வணையப்பட்டு இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் ஒரே விசாரணையில் ட்ரையல் பண்ணலாம். இதை எளிமையா சொல்லணும்னா சார், ஒரு டைல்ஸ் கம்பெனி இருக்கு. அந்த டைல்ஸ் கம்பெனில பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி, அதுல மேனேஜர் நியமிச்சிருப்பாங்க. அந்த மேனேஜர் கீழே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த ஓனர் என்ன பண்றாரு? மேனேஜரை நம்பி தான் ஒப்படைக்கிறாரு. அந்த மேனேஜர் என்ன பண்றாரு? தனக்கு கீழே இருக்கக்கூடிய தனக்கு வேண்டப்பட்ட நபர்களை ஒரு 2-3 பேரை வச்சுட்டு பொய் கணக்கு எழுதுறது, ஒரு 2-3 பேரை வச்சுட்டு பணத்தை வந்து கையாடல் பண்றது, ஒரு 2-3 பேரை வச்சுட்டு பொய்யான விஷயங்கள் இந்த மாதிரி செஞ்சது எல்லாத்தையும் மறைக்கிறது. இந்த மாதிரி குற்றம் பண்றாருன்னா அந்த கம்பெனியுடைய ஓனர் இது தெரிஞ்சு அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில அந்த மேனேஜர் ஆஃப் தி கம்பெனி அவர் மீதும் வழக்கு விசாரணை செய்யப்படும். இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு, பொய் கணக்கு எழுதியதற்கு, அந்த பொருளை, டைல்ஸ் என்பது அசையும் பொருள், அந்த பொருளை எடுத்ததற்கு, இதையெல்லாம் வந்து ஜாயிண்ட் ட்ரையல் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட பேர் ஈடுபட்டு இருந்தாலும் தனித்தனியா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வழக்கு வந்து தனித்தனியா விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ட்ரையல்ல விசாரிச்சிடலாம். நேற்று ஒரு வழக்கு சொன்னேன். ஒரு சிட்ஃபண்ட் கேஸ், ஒரு 100 பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டார். 100 பேர் தனித்தனியா புகார் கொடுக்குறாங்க. அப்ப கோர்ட் என்ன பண்ணலாம்? எல்லா புகார்ல இருக்கிற எல்லா புகார்ல இருக்கக்கூடிய எசன்ஸ் என்ன? எசன்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் இஸ் வாட்? எங்ககிட்ட இந்த நிதி நிறுவனம் இந்த பேரை சொல்லி எங்கிட்ட கேன்வாஸ் பண்ணி எங்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டாங்க. நாங்க இவ்வளவு ரூபாய் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டியிருக்கோம், அது மாத தவணையை கட்டியிருக்கோம், அல்லது குவார்டர்லி, ஆஃபர்லி, இயர்லியா கட்டியிருக்கோம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அல்லது வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் மொத்தமா கட்டியிருக்கிறோம், எங்க பணத்தை வாங்கி கொண்டு ஏமாத்திட்டாங்க, பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. இதுதான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் தனித்தனியாக அமௌண்ட் குறிப்பிட்டிருப்பாங்க. சில பேர் 1 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாங்க, சில பேர் 10,000 கட்டியிருப்பாங்க, ஒரு சில பேர் 1000 ரூபாய் கட்டியிருக்கலாம், ஒரு சிலங்க 25,000 கட்டிருக்கலாம். அப்ப வந்து அந்த அமௌண்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஆனா அக்யூசேஷன் வந்து சேமா இருக்கும். அக்யூசேஷன் என்ன? நிதி நிறுவனம் ஆரம்பிச்சு எங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு பணத்தை திருப்பி தரல, ஏமாத்திட்டு. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு புகாரே போதும். அந்த ஒரு புகாரை வைத்து அந்த ஒட்டுமொத்த கேஸே நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கலாம். இதைத்தான் நேற்றைய வகுப்புல நான் வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்டே கொடுத்தேன். In the case of Lata, 2015, volume 3, Madras Weekly Notes Criminal, page number 300.
ஒரு சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி மீது இப்ப 100 பேர் பாதிக்கப்பட்டு 100 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 100 பேர் 100 எஃப்ஐஆர் போட்டு 100 எஃப்ஐஆர் தனித்தனியா கோர்ட்டு விசாரிக்க முடியுமா? கோர்ட்டுக்கு நேரம் இருக்கா? இப்ப கோர்ட்டுக்கு போதுமான நேரம் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, சிஆர்பிசியில் இந்த செக்ஷன்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 220, 221, 223 நடுவுல இருக்கக்கூடிய 222 222 வராது. அப்ப இந்த 3 சட்டப்பிரிவுகளும் எதற்கு விதிவிலக்கு? சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 218க்கு விதிவிலக்கான சட்டப்பிரிவுகள். இந்த லதா வழக்குல தான் சொல்றாங்க, 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 300. ஒரு சிட் ஃபண்ட் சம்பந்தமா வந்து தனித்தனியா வழக்கு போட்டு எல்லாத்தையும் தனித்தனியா விசாரிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு எஃப்ஐஆர் வச்சு அதை வச்சு ட்ரையல் நடத்திடலாம். அதை பேஸ் பண்ணி அவருக்கு தண்டனை கொடுத்துடலாம். அப்ப இந்த செக்ஷன் எங்க யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. நாம சட்டப்பிரிவு எந்த சட்டத்தை படிச்சாலும் அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த செக்ஷன் வந்து பிராக்டிக்கலா நமக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அதை யூஸ் பண்ணி பார்த்தாதான் அதனுடைய அழகு அர்த்தம் நமக்கு புரியும். அப்ப சட்டத்தை இயற்றியவர்கள் எந்த அளவுக்கு சிந்திச்சு அதை செயல்படுத்திருக்காங்க பாருங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய ஜீனியஸ் சார். அவங்க கிட்ட இருக்கிற திறமையில எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு துளி தான் நம்ம கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லாத காலத்துல எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பிரசியூம் பண்ணிருக்காங்க. இதுக்குதான் அண்டர் செக்ஷன் 220 சிஆர்பிசி கை கொடுக்கிறது. சப்செக்ஷன் 2 படி. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் இருக்குது, ஒரு சேம் டிரான்சாக்ஷன் இருக்கிறது, இது போன்ற குற்றங்களை வந்து நம்ம வரையறை செய்யறதும் அதுக்கு தண்டனை விதிப்பதும் அப்போதை ஃப்ரம் டைம் டு டைம் ஏதாவது ஒரு சட்டத்துல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தனித்தனி டிஃபைனிங் செக்ஷன் இருக்குதுன்னு சொன்னா அப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, அதற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குற்றத்தை செய்ததாக இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் இருக்கார் பாருங்க, குற்றம் சுமத்தப்பட்டவர், எதிரி, ஒன்றுக்கு மேற்பட்ட டிஃபைனிங் செக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த அக்யூஸ்ட் எந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் தவறு புரிந்திருக்கிறார், குற்றம் புரிந்திருக்கிறார் என்று சொல்லி எந்த டிஃபைனிங் செக்ஷனுக்கு பொருந்துகிறதோ அதன்படி அவர் தண்டிக்கணும், அதன்படி அவரை விசாரணை செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஒரு ஆக்ட் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டு போக்சோ ஆக்ட். போக்சோ ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 17 அண்டர் செக்ஷன் 21 நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் குற்றத்துக்கு பொய் சாட்சி சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து பொய்யான ஒரு புகார் கொடுத்திருப்பாங்க. பொய் புகார்னா அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் போக்சோ ஆக்ட். பொய்யா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இவர் உடந்தையா இருக்கிறார்னா செக்ஷன் 17 ஆஃப் போக்சோ ஆக்ட். செக்ஷன் 17க்கும் செக்ஷன் 22க்கும் ஆனா உள்ள படிச்சீங்கன்னா எசன்ஸ் ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஒரே மாதிரியா தான் தெரியும். ஆனா தனித்தனியாக இதை பிரிச்சு வச்சிருக்காங்க. போக்சோ ஆக்ட்ல ட்ரையல் நடத்துறப்ப என்ன பண்ணுவாங்க, PW1 யாரா இருப்பாங்க, அந்த விக்டிம், அந்த குழந்தையினுடைய பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அம்மாவா இருக்கலாம், அல்லது அப்பாவா இருக்கலாம், அல்லது கார்டியனா இருக்கலாம், அல்லது NGOவா இருக்கலாம், அல்லது சைல்டு ஹெல்ப் லைனா இருக்கலாம். இவங்க தான் புகார் கொடுக்க முடியும் நமக்கு தெரிஞ்சது. அவங்க உறவினர்கள் யாரு வேணாலும் புகார் கொடுக்கலாம். நம்ம டிஃபென்ஸ் லாயர் என்ன பண்ணிருப்பாரு, நடந்து போச்சுங்க, ஒரு முறை மன்னிச்சிடுங்க, அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க, நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா அவனுக்கு 20 வருஷம் தண்டனை கிடைச்சிடும், வாழ்க்கையை வீணா போயிடும், தெரியாம பண்ணிட்டான், இதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சிருன்னு சொல்லிட்டு வெளியில போட்டு சரி பண்ணிடுவாரு. கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, ஊர்க்காரங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, ஊர் பஞ்சாயத்தர் பங்காளி நேரடியா அப்புறம் அவங்க கிட்டே பேசுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்தை ஏதோ பண்ணி எப்படியே சரி பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. பாக்ஸ்ல ஏறி அந்த அம்மா என்ன பண்றாங்க, சாட்சி சொல்றாங்க, அவங்க தான் PW1.
அரசு தரப்பு சாட்சி ஒண்ணு, ஆசா ஒண்ணு சாட்சி சொல்றாங்க. இந்த குற்றத்துக்கும் அவருக்கும் டிஃபென்ஸ் லாயர் கிராஸ் பண்றாரு. இந்த குற்றத்தை ஆஜர் எதிரி தான் செய்தார்னு உங்களுக்கு நேரடியா தெரியாது, சரிதானா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஆமான்னு சொல்லிடுவாங்க அந்த அம்மா. இரண்டாவது, யார் குற்றம் செய்தாங்கன்னு தெரியாது, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆஜர் எதிரியின் மீது நீங்க வந்து காவல் நிலையத்துல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்க, சரிதானா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கும் ஆமான்னு சொல்றாங்க அந்த அம்மா. ஏன்னா வெளியில தான் நம்ம கூட்டு பேசி சரி பண்ணி தானே உள்ள கூட்டு வரோம். ஏதோ பண்றாங்க, ஒரு சம்திங் 1 லட்சமா 2 லட்சமா ஏதோ பணம் கொடுத்து இது நீங்க வந்து மாத்தி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த அம்மா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாட்சி நினைக்கிறாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மேல டைஸ்ல உட்காந்துருக்காரு ஜட்ஜ் ஐயா, ஜட்ஜ் அம்மா விட்டுருவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மள மாதிரி அவங்களும் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற நெளிவு சுழிவுகள், அதுல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ், என்னென்ன செய்வாங்கன்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுல சில ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நிறுத்துங்க, 1 நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. டிஃபென்ஸ் லாயரை நிறுத்துங்க, நீங்க கிராஸ் பண்றதை நிறுத்துங்க, கோர்ட் கொஸ்டின் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லுவார். டிஃபென்ஸ் லாயருக்கு ஒண்ணும் புரியாது, அந்த அம்மாவுக்கும் ஒண்ணும் புரியாது. என்ன திடீர்னு ஜட்ஜி வந்து கிராஸ் பண்றதை நிறுத்த சொல்லிட்டாரு, கோர்ட் கொஸ்டின் அடிக்கிற சொல்றாரு, ஸ்டெனோ கிட்ட சொல்றாருன்ட்டு நமக்கும் ஒண்ணும் புரியாது. ஜட்ஜை என்ன பண்ணுவாருன்னா அந்த அம்மா விசாரிப்பார். நீங்க இந்த புகார் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க, ஐ மீன் இந்த ரிப்போர்ட் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த எதிரி தான் குற்றம் பண்ணாருன்னு தெரியாம நீங்க சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லி நீங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னு இப்ப சொல்றீங்க. அப்ப இந்த குற்றத்துக்கு நீங்க உடந்தையா இருந்தீங்க அல்லது பொய் புகார் கொடுத்திருக்கீங்க, அதான அர்த்தம். அப்ப ஒரு அப்பாவி மேல நீங்க வந்து ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுத்து அவரை வந்து தண்டிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அல்லது ஏதாவது வெளியில வந்து ஏதாவது காசு வாங்கிட்டு நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க வந்து மாத்தி சொல்றீங்க. ஏன் இந்த குற்றத்தை வந்து நீங்க செஞ்சிருக்க கூடாது, இந்த குற்றத்துக்கு ஏன் நீங்க உடந்தையா இருந்திருக்க கூடாது, அல்லது நீங்க ஏன் வந்து பணம் பெற்றுக்கொண்டு பொய் சொல்லக்கூடாதுங்க கோர்ட்ல, அல்லது ஒரு பொய்யான புகார் எதுக்காக வந்து நீங்க வந்து அந்த அக்யூஸ் மேல கொடுத்திருக்க கூடாது. அதனால நான் வந்து உங்க மேல சார்ஜ் பண்ணி உங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன், போலீஸை கூப்பிடுங்க, அவங்க ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பயந்து போய் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப இங்க அண்டர் செக்ஷன் 17 ஆஃப் போக்சோ ஆக்டும் அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் போக்சோ ஆக்டும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து அபட்மெண்ட்டை சொல்றாங்க, இன்னொரு விஷயம் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட பத்தி சொல்றாங்க. ஆனா ரெண்டு உள்ள நீங்க வந்து டிஃபைனிங் செக்ஷன் படிச்சு பாத்தீங்கன்னா டிஃபைன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில சட்ட பிரிவுகள்ல என்ன செய்வாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டிஃபைனிங் செக்ஷன் இருக்கலாம். அந்த அக்யூஸ்ட் மீது எந்த சார்ஜின் அடிப்படையில், இப்ப இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அந்த போக்சோ ஜட்ஜ் ஐயா என்ன பண்ணுவாங்க, அந்த பீரியட்ல ஒண்ணு வந்து இப்படி கேட்கலாம், ஒண்ணு அந்த குற்றத்துக்கு நீங்களும் வந்து அக்யூஸ்ட் சேர்ந்து உடதையா இருந்திருக்கீங்க, அப்படி கொண்டு போகலாம். செக்ஷன் 17 படி 6 மாசம் கன்விக்ஷன் கொடுக்கலாம். அல்லது செக்ஷன் 22 படி நீங்க பொய் புகார் தானே கொடுத்திருக்கீங்க, எந்த செக்ஷன் அவருக்கு மேட் அவுட் ஆகுதோ அதே செக்ஷன் அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம். இந்த இடத்துல அக்யூஸ்டுக்கு எந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகுது அதை பார்க்கணும். ரெண்டு டிஃபைனிங் செக்ஷன் இருக்கு சார், அதுல அக்யூஸ்டுக்கு எந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகுதோ அந்த செக்ஷன் படி தான் நம்ம வந்து விசாரணை செய்யணும். 2 இலக்கணங்கள் இருந்தால் அவற்றில் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எதிராக எந்த டிஃபைனிங் செக்ஷன் பொருந்துகிறதோ, எந்த பீனல் செக்ஷன் பொருந்துகிறதோ அதன்படி அவரை வந்து என்ன பண்ணும், விசாரணை செய்ய வேண்டும். அப்ப ஒரே விசாரணை பண்ணலாமா, ஒரே விசாரணை செய்யலாம். சப்செக்ஷன் 4 ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு நபர் ஒரு குற்றமாக இருக்கும் பொழுது, அவரால் செய்யப்பட்ட செயல் ஒரு குற்றமாக இருக்கும் பொழுது, அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் எல்லாமே ஒவ்வொரு குற்றமாக இருக்கின்ற பொழுது அவற்றை எல்லாவற்றையும் இணைத்து ஒரு குற்றம் உருவாகும் பட்சத்தில் அந்த செய்கைகளை செய்ததாக அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் யாரோ அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட பரவாயில்லை, அந்த குற்றம் எந்த ஒரு அஃபென்ஸுக்காக செய்யப்பட்டிருக்கிறதோ, ஏன்னா நிறைய
பீனல் செக்ஷன் இருக்கும். எடுத்துக்காட்டு போக்சோல பாருங்க, செக்ஷன் 3, செக்ஷன் 5, செக்ஷன் 6, செக்ஷன் 9, செக்ஷன் 11. இதையெல்லாம் பாருங்க, எல்லாம் ஒற்றைப்படை எண்கள்ல தான் டிஃபைனிங் செக்ஷன் வரும். இரட்டைப்படை எண்கள் செக்ஷன் 4, செக்ஷன் 6, செக்ஷன் 8, செக்ஷன் 10, செக்ஷன் 12, இந்த இரட்டைப்படை எண்கள்ல தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது போக்சோ ஆக்ட்ல. டிஃபைனிங் செக்ஷன் வந்து ஒற்றைப்படை எண்கள், தண்டனை பற்றி இரட்டைப்படை எண்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 3ல வந்து தப்பு பண்றாங்கன்னா செக்ஷன் 4ல தண்டிப்பார். செக்ஷன் 5ல வந்து தப்பு பண்றாங்கன்னா செக்ஷன் 6ல தண்டிப்பாங்க. செக்ஷன் 7ல தப்பு பண்றாங்கன்னா செக்ஷன் 8ல தண்டிப்பாங்க. செக்ஷன் 10ல தப்பு பண்றாங்கன்னா செக்ஷன் செக்ஷன் 9ல தப்பு பண்றாங்கன்னா செக்ஷன் 10ல தண்டிப்பாங்க. செக்ஷன் 11ல தப்பு பண்றாங்கன்னா செக்ஷன் 12ல தண்டிக்க முடியும். இது போன்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு செயல்களையும் சேர்த்து ஒரு குற்றமாக உருவாக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு செயல்களையும் தனித்தனியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஜாயிண்ட் ட்ரையலா நம்ம விசாரிக்க முடியும். சரிங்க, அப்படி ஜாயிண்ட் ட்ரையலா விசாரிக்கிறீங்க. விசாரிக்கின்ற பொழுது ஐபிசில அண்டர் செக்ஷன் 71 வந்து அது வந்து பாதிக்கவே பாதிக்காது. இதுதான் அண்டர் செக்ஷன் 220 சப்செக்ஷன் 5. அப்ப 71ல எதை பற்றி பேசுகிறது? 71 ஐபிசி எதை பற்றி பேசுகிறது? பல்வேறு குற்றங்கள் சேர்ந்த ஒரு குற்றத்திற்குரிய தண்டனையின் வரம்பு என்ன? ஐபிசில தான் அதனுடைய லிமிடேஷன் சொல்றாங்க. லிமிட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் அஃபென்சஸ். ஒரு குற்றம் சம்பந்தமாக பல பகுதிகள் ஒன்றாக சேர்ந்து இருந்து அந்த பல பார்ட்ஸினுடைய அடிப்படையில ஒரு குற்றமாக உருவெடுக்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு குற்றம். அப்ப அந்த குற்றத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட தண்டனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றவாளியை தண்டிக்க முடியுமானா முடியாது. எளிமையா சொல்லணும்னா, ஒரு அஃபென்ஸ் இருக்கு, அதுல அந்த அஃபென்ஸுடைய ஒரு குற்றம், அதுல இருக்கக்கூடிய பல பகுதிகள் ஒன்றாக இருந்து அந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பார்ட் அதுவே ஒரு குற்றமாக இருக்கும் பொழுது அந்த குற்றங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றத்திற்காக தண்டனை விதித்து அந்த குற்றவாளியை தண்டிக்கப்படுதல் கூடாது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன், குற்றவியல் சட்டத்தை பொறுத்தவரை 4 நிலைகளை கடக்க வேண்டும். ஒன்று, 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா, 4 பாயிண்ட்ஸ் ஆஃப் கிரிமினல் லா. ஒன்று, மென்சரியா இருக்கணும், ஒரு குற்றம் செய்வதற்கான உள் எண்ணம், இன்டென்ஷன் இருக்க வேண்டும். இன்னொன்று, பிரிப்பரேஷன் இருக்க வேண்டும், அந்த குற்றத்தை செய்வதற்கு ஒரு நபரை தாக்குவதற்கு எண்ணம் இருக்க வேண்டும், அவரை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அதை வைத்து தண்டிக்க முடியாது. ஏன்னா தனி மனித சுதந்திரம், கற்பனை என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம், சிந்திப்பது என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவற்றை வெளிப்படுத்தும் விதமாக அந்த குற்றத்தை செயல்படுத்துவதற்காக தயார் நிலையில் இருப்பது, ரெடியா இருப்பது, அதுதான் பிரிப்பரேஷன். ஒரு நபரை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கழியோ, ஒரு கட்டையோ, ஒரு குச்சோ, அல்லது ஒரு ரீப்பர் பட்டையோ, ஒரு இரும்பு பைப்போ, கத்தியோ, அருவாளோ, இது எல்லாம் என்ன பண்ணும், வாங்கி வச்சிருக்கணும், தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமின்றி அவரை அந்த ஆயுதங்களை கொண்டு எதிரியை தாக்குவதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும். அட்டெம்ப்ட் இருக்கணும், அந்த கமிஷனுக்கான அட்டெம்ப்ட் இருக்கணும். அந்த அட்டெம்ப்ட் வந்து ஒரு அஃபென்ஸா மாறி இருக்கணும், கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அந்த ஆக்ஷன் வந்து has to be done, அது முற்று பெற்று இருக்க வேண்டும். மனசுல நினைக்கிறோம், உடனே போயிட்டு என்ன பண்றோம், ஒரு தடி ஏற்பாடு பண்றோம், அதன் பிறகு அந்த ஆளை நம்ம அட்டாக் பண்றோம், அட்டாக் பண்ணி முடிச்சிட்டோம், அந்த அஃபென்ஸ் நடந்து முடிந்துவிட்டது. அப்ப 4 பார்ட் வந்தாதான் அது ஒரு அஃபென்ஸ். ஆனால் ஐபிசி எழுதிய லார்டு மெக்காலே அவர்கள் 1860ல சில பிரிவுகளை டிஃபைனிங் செக்ஷனாகவும், சில பிரிவுகளை பீனல் செக்ஷனாகவும், சில பிரிவுகளில் டிஃபைனிங்கும் வரும், அதனுடன் சேர்த்து பீனலும் வரும். வரையறை பிரிவுகள் தனியாகவும், தண்டனை பிரிவுகள் தனியாகவும், சில சட்ட பிரிவுகளில் வரையறையும் இருக்கும், தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கும்.
சில அஃபென்ஸ் பிரிப்பரேஷன், மியர் பிரிப்பரேஷன் அலோன் கிரைம். ஒரு வழிப்பறி கொள்ளை அடிக்கிறதுக்கு நீங்க வந்து பொருளெல்லாம் வச்சுட்டு நீங்க ரோட்ல நின்னுந்தாவே அது அஃபென்ஸ். ஒரு குற்றம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் 4 கூறுகள் இருக்க வேண்டும். அந்த 4 கூறுகளில் ஏதாவது ஒன்று தண்டிக்கப்படும் பட்சத்தில், வழிப்பறி கொள்ளை அடிக்கணும்னு நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க, உடனே கத்தி துப்பாக்கி இதெல்லாம் ரெடியா வாங்கி ஒரு பையில வச்சுட்டீங்க, வழியில வெயிட் பண்றீங்க, ஒரு ஆள் வராரு, அப்புறம் தாக்குதலை ஏற்படுத்துறீங்க, அதன் பிறகு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை திருடிட்டீங்க. அப்ப 4 விஷயம் வருது பாருங்க. இன்டென்ஷன் இருக்கிறது, அதாவது மென்சரியா இருக்கிறது. 2வது பிரிப்பரேஷன், கத்தி அல்லது துப்பாக்கி காட்டி மிரட்டுறாரு. 3வது அட்டெம்ப்ட் இருக்குது, அந்த குற்றம் செய்வதற்கான முயற்சி நடக்குது. 4வது அவர் அடிச்சு கீழே தள்ளிட்டு அவர்கிட்ட இருக்கிற பொருளை வந்து திருடிட்டோம். அப்ப வழிப்பறி பண்ணிட்டோம், அஃபென்ஸ் முடிஞ்சு போச்சு. அஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த 4 நிலைகளை கடக்கின்ற பொழுது அது குற்றம் சொல்றோம். இதுல ஏதாவது ஒரு நிலை இருந்தால் கூட போதும், அதுவும் குற்றமாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், எடுத்துக்காட்டு வழிப்பறி கொள்ளைக்கு தயார் நிலையில் இருந்தாலே குற்றம். அப்ப அந்த இடத்துல வந்து 4 ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. 2 ஸ்டேஜ் இருந்தா போதும். 1 மனசுல நினைச்சிருக்கணும், மென்சரியா இருக்கணும். 2வது அதுக்கு தயார் நிலையில இருந்தாவே போதும். ஒரு அரசுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருந்தாலே அதுவே குற்றம். ஒரு வழிப்பறி கொள்ளை செய்வதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருந்தாலே அதுவே குற்றம். அப்ப 4 இந்த 4 பாயிண்ட்ஸ் ஆஃப் கிரிமினல் லா வந்து கம்ப்ளீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது என்ன இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 இது? அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அந்த ஃபயரை சுற்றி 7 ஸ்டெப்ஸ் வந்தாதான் அந்த திருமணம் வந்து முற்று பெற்றது, அந்த திருமணம் நடந்து முடிந்தது. அந்த ஓமகுண்டம் இருக்கு பாருங்க, ஃபயர், அந்த ஃபயரை சுற்றி 7 ஸ்டெப்ஸ் வந்தாதான் அந்த திருமணம் நிறைவடைந்தது என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை ஐபிசியில் கிடையாது. சில இடங்களில் பிரிப்பரேஷன் இருந்தாவே குற்றம். அதுதான் சொல்றாங்க, ஒரு குற்றத்தினுடைய பகுதிகள் எல்லாம் சேர்ந்து, எண்ணற்ற பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குற்றமாக உருவெடுக்கின்ற பொழுது, அதில் ஏதேனும் ஒரு பகுதியை பொறுத்து ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அதை வைத்தே தண்டிக்க முடியும், அதை வைத்தே விசாரணை செய்ய முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 220 சப்செக்ஷன் 5ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். சப்செக்ஷன் 4ல இதான் சொல்றாங்க. அதை விரிவா என்ன சொல்றாங்கன்னா 5ல சொல்றாங்க. 5ல என்ன சொல்றாங்க? ஐபிசி அண்டர் செக்ஷன் 71 நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப 71ல இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகளில் எல்லாம் சேர்ந்து, ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குற்றமாக உருவெடுக்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பகுதி அதுவே ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில், அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களை என்ன பண்ண தண்டனை விதித்து அந்த குற்றவாளி வந்து தண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குற்றங்களுக்கு ஏதாவது விளக்கம் கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம். இது அப்போதைக்கு அவ்வப்போது ஃப்ரம் டைம் டு டைம் ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில், அமலில் இருக்கும் பட்சத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்தனியான பொருளின் கீழ் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பொழுது, அந்த பல்வேறு செய்கைகளில் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவையாகவோ அதுவே ஒரு குற்றமாக அமைந்திருக்கும் பொழுது, அல்லது அது எல்லாம் சேர்ந்து ஒரு குற்றமாக அமையும் பொழுது, அந்த குற்றவாளியை விசாரணை நீதிமன்றம் அந்த குற்றங்களை பொறுத்து ஒரு அஃபென்ஸுக்கு வந்து என்ன தண்டனை வழங்க முடியுமோ அதை காட்டிலும் அதிகமான தண்டனை வழங்கி அந்த குற்றவாளியை தண்டிக்க கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 71 ஆஃப் இந்தியன் பீனல் கோட். இதைத்தான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 220 சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க. இதற்கு நான் சொன்ன எடுத்துக்காட்டு தான் மிக பொருத்தமாக இருக்கு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 கூறுகள் அங்கே இல்லை. ஒரு அரசுக்கு எதிராக குற்றம் செய்வதற்கு 4 கூறுகள் அங்க அமைந்திருக்கவில்லை. 4 நிலைகள் அங்கே வந்து முற்று பெற்று இருக்கவில்லை, முழுமை அடைந்திருக்கவில்லை. ஒரு வழிப்பறி கொள்ளை அடிப்பதற்கு 4 நிலைகள் முழுமை அடைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பார்ட் கரெக்டா பொருந்தி வந்தாலே போதும், அதை வச்சு என்ன பண்ணலாம், வழக்கு விசாரணை ட்ரையல் நடத்தலாம். அப்ப டிஃபென்ஸ் எடுப்பாரு, இல்லைங்க நான் வந்து பையில கத்தி வச்சுட்டு தான் ரோட்ல நின்று இருந்தேன், போலீஸ் அந்த வழியா ரோந்து பணிக்கு வந்தாங்க, அவங்க என்ன கையில இருக்குன்னு கேட்டாங்க, ஒண்ணு இல்லைங்க கத்தின்னு தான் சொன்னேன்,
உடனே நீ வந்து கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் நீ ரெடியா அங்க நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என் மேல கேஸ் போட்டாங்க. நான் வழிப்பறி கொள்ளை அடிக்கிறதுக்கு இல்லைங்க, நான் ஊருக்கு போறேங்க, கரும்பு வெட்டுறதுக்காக கத்தி எடுத்துட்டு போனேங்க, போலீஸ் இந்த மாதிரி என்ன பிடிச்சி பொய் கேஸ் போட்டாங்க. அது எங்க நிரூபிக்க முடியும்? நீங்க ட்ரையல்ல தான் நிரூபிக்க முடியும். ஆனா ட்ரையல் நடத்தலாம் இல்லைங்களா? அக்யூஸ்ட் எப்போ கடைசியா தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ட்ரையல் கோர்ட் வந்து ட்ரையல் நடத்த முடியுமா? கண்டிப்பா ட்ரையல் நடத்த முடியும். கையில ஒரு பை இருக்கு, பையில வந்து கத்தி வச்சிருக்காரு, கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அதான் அவர் பண்ணது. அவர் யாரையும் வழிமறிக்கல, யாரையும் அடிச்சு வந்து அவர் பொருளை வந்து கொள்ளை அடிக்கல. ஆனா கையில பை இருக்கு, ஷோல்டர்ல ஒரு ஜோல்னா பை இருக்கு, அதுல கத்தி இருக்கு. டவுட் வந்து போச்சு, போலீஸ் என்ன பண்ணலாம்? கேஸ் போடலாம். வழிப்பறி கொள்ளை அடிப்பதற்காக இவர் நெடுஞ்சாலையில் தயார் நிலையில் இருந்தார் என்று இவர் மீது நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். கொள்ளை அடிச்சாரா? அடிக்கல. யாரையாவது வழிமறிச்சாரா? மறிக்கல. யாரையாவது தாக்கினாரா? தாக்கல. ஆனா சும்மா தான் நின்று இருக்காரு. ஆனாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொன்னா எடுக்க முடியும். ஆனா டிஃபென்ஸ்ல அவர் உடைச்சுக்கிட்டா அது அவருடைய பார்ட், அவங்க டிஃபென்ஸ் கவுன்சில் அவங்களுடைய பார்ட். அது நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணை செய்ய முடியுமா என்று சொன்னால் விசாரணை செய்ய முடியும். இதற்கு தான் நிறைய எடுத்துக்காட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏ என்ற ஒரு போலீஸ்காரர் பி என்ற ஒரு அக்யூஸை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இல்ல அரெஸ்ட் பண்ண போறாரு. அப்ப யாருடைய கஸ்டடியில வந்து அந்த அக்யூஸ்ட் இருக்கிறாரோ அவர் அந்த போலீஸுக்கு என்ன பண்றாரு? ஒரு கொடுங்காயத்தை ஏற்படுத்திட்டு அடிச்சுட்டு தப்பிக்கிறாருன்னு வச்சுங்க. அல்லது போலீஸ் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க, வாக்குவாதம் அதிகமாகி போச்சு, அக்யூஸ்ட் வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப அக்யூஸ்ட் கோவப்படுறாரு, உடனே போலீஸ் அடிக்கிறாரு, போலீஸுக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்திட்டார். ரெண்டு விஷயங்களை இதுல கையில் எடுக்கலாம். ஒன்று, அண்டர் செக்ஷன் 225 225 எதை பற்றி பேசுகிறது? சட்டப்பூர்வமாக கைது செய்வதை எதிர்த்தல் அல்லது தடுத்தல். ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் டு லாஃபுல் அப்ரஹென்ஷன் ஆஃப் அனதர் பர்சன் அண்டர் செக்ஷன் 225 ஐபிசி. அரெஸ்ட் பண்ண வராங்க, இவர் தடுக்கிறார். தடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த போலீஸ் அடிக்கிறார். போலீஸ் அடிச்சாருன்னா எந்த செக்ஷன்ல கேஸ் போடுறாங்க? கொடுங்காயம் ஏற்படுத்துறான்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 333. 333ல என்ன சொல்றாங்க? ஒரு பொது ஊழியரை அவருடைய கடமையிலிருந்து தடுக்க தம்மிச்சையாக கொடுங்காயம் விளைவித்தல். வாலண்டரிலி காசிங் grievous harm to deter public servant from his duty. 10 வருஷம் ஜெயில் தண்டனை. நீங்க 225 பொறுத்தவரை 2 வருஷம் ஜெயில் தண்டனை. பார்ட் 1க்கு, பார்ட் 2க்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை. பார்ட் 4க்கு பாத்தீங்கன்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை. பார்ட் 5க்கு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை, எல்லாம் 10 வருஷம். எதுக்கு? 225. 2 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம், 10 years ஆர் லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் கொடுக்க முடியும். 225. இதே 333 ஒருத்தர் ஒரு குற்றம் சுமத்துறாருன்னு சொன்னா அவருக்கு 10 வருஷம் வரலையும் ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும். அப்ப ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்ய வருகும் பொழுது அந்த அக்யூஸ்ட் வந்து தடுக்கிறாருன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 225 ஐபிசில கேஸ் போடுவாங்க. தடுத்ததோடு மட்டுமின்றி அந்த போலீஸ்கார கீழே தள்ளி விட்டுருப்பாரு, இல்ல அடிச்சுட்டு இருப்பாரு. இந்த அக்யூஸ்ட் வந்து போலீஸே திருப்பி அடிப்பாரு. சில பேர் அப்படி இருக்காங்க. அது மாதிரி செய்வதனால் போலீஸுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டு கொடுங்காயமாக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 333 ஐபிசியின் படி வழக்கு போடுவாங்க. அதிகபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அல்லது 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம். இந்த 225 333 மறக்க கூடாது. நார்மலா நம்ம கிராமத்துல இருந்தாலும் சரி, சாதாரண இல்லிட்டரேட் பீப்புள் ஆனாலும் சரி, ஏங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வரப்ப ஒரு ஆள் வந்து போலீஸ் எதிர்த்து சண்டை போடுறாரு, அப்படி செஞ்சா எந்த பிரிவுல வந்து அவருக்கு கேஸ் போட்டு தண்டிக்க முடியும்? போலீஸ் அடிச்சுட்டே போயிடுறாரு, அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அண்டர் செக்ஷன் 225, அதோடு மட்டுமின்றி அண்டர் செக்ஷன் 333 ஆஃப் ஐபிசி 333 மற்றும் 225 கீழ் அந்த எதிரியின் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படும். அப்ப சம்பவத்தினுடைய தொடர்ச்சி பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் சீரீஸ்.
இப்ப சீரீஸ் ஆஃப் ஆக்ட் இருக்காங்க. ஒரு செயல் தொடர்ச்சியா போலீஸ் கைது பண்ண வராரு, இவர் தடுக்கிறார். ரெண்டாவது என்ன பண்றாரு, தடுத்து போலீஸ் திருப்பி அடிக்கிறாரு. அப்ப இது ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சி, அதோடைய செயல் இது ஆக்ட். இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ட். அப்ப ஒன் சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் இருந்தாவே அண்டர் செக்ஷன் 220 படி கேஸ ட்ரையல் பண்ணலாம். ரெண்டு செக்ஷன் ஒன்னா சேர்த்து ட்ரையல் பண்ண முடியுமானா ட்ரையல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அந்த அக்யூஸ்ட் வந்து தண்டிக்க முடியும். இதான் முதல் எடுத்துக்காட்டு. ரெண்டாவது எடுத்துக்காட்டு ஒரு 497 இருக்கு சார். ஒரு அடல்ட்ரி செய்வதற்காக, அடல்ட்ரி என்று சொன்னால் ஏ என்பவர் பி என்பவருடைய மனைவியோடு பெட்டை ஷேர் பண்ணார்னா without her consent or with her consent. with her consent ன்னு சொன்னா அதுல விக்டிம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியினுடைய கணவர் தான் விக்டிம். அந்த அஃபென்ஸ் வந்து காம்பவுண்டபிளா இன்டர்வியூல அடிக்கடி கேட்டிருக்காங்க சார். அதை போல அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்து பெயிலபிளா நான் பெயிலபிளா இந்த கேள்வி அடிக்கடி இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. எனவே ஒரு 497 செய்யணும் என்ற எண்ணத்தோடு என்ற நோக்கத்தோடு ஒருவர் பகல்ல என்ன பண்றாரு, வீடு புகுந்துறார், கண்ணம் இடுகிறார். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பீனுடைய மனைவியிடம் அவர் கள்ள தொடர்புல ஈடுபட்டிருக்கிறார். அப்ப ஐபிசி அண்டர் செக்ஷன் 454 அதன்படியும் 497 படியும் இந்த குற்றங்களை செய்ததாக ஏ என்ற அக்யூஸ்டின் மீது தனித்தனியாக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்க முடியுமா என்று சொன்னால் தண்டிக்க முடியும். சம்பவம் என்ன, வீடு புகுந்து அந்த வேற ஒருத்தருடைய மனைவியோடு இவர் வந்து பெட்டை ஷேர் பண்ணு உள்ள போறாரு. பகல் நேரத்துல வீடு புகுந்துறார். அப்ப கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் வருதுங்களா இல்லைங்களா? இப்ப கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் வந்துட்டாவே அண்டர் செக்ஷன் 454 படி 454 அதிகபட்சம் என்ன பண்றாங்க, 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 3 வருஷம் கண்டிப்பா குறையக்கூடாது. அதிகபட்சம் 10 வருஷம் வரலைங்க. குறைஞ்சது 3 ஆண்டுகள், அதிகபட்சம் 10 வருஷம் வரலையும் சிறை தண்டனை கொடுக்க முடியும். அதோடு மட்டுமின்றி 5000 ரூபாய் அபராதம் இருக்கு. 5000 ரூபாய் குறையக்கூடாது. ஃபைனை பொறுத்தவரை 5000 ரூபாய்க்கு குறையாத அளவிற்கு அபராதம் விதிக்க வேண்டும். 454 என்ன சொல்றாங்க, லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் or house breaking in order to commit offense punishable with imprisonment. ஒரு சிறை தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யும் பொருட்டு பதுங்கி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், வீடு புகுந்து தாக்குதல் ஏற்படுத்துதல், வீடு புகுந்து கொள்ளையடித்தல், வீடு புகுந்து அடல்ட்ரி செய்தல், இது எல்லாத்துக்குமே அண்டர் செக்ஷன் 454 ஐபிசி தான் பொருந்தும். 3 வருடங்கள் குறையாமல் அதிகபட்சம் 10 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். பிளஸ் ஃபைன் 5000 குறையாம எவ்வளவு வேணாலும் ஃபைன் போடுவோம். இப்ப 454 அடிப்படையில் கேஸ் போட முடியுமா? போட முடியும். அதே போலவே 497 இருக்கு. அந்த 497 படியும் அவர் மீது வழக்கு தொடுத்து அவர் தண்டிக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியும். அப்ப 5 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ரெண்டாவது, இந்த கள்ள தொடர்புக்கு யாராவது உடந்தையாக இருந்தால் அவங்களும் தண்டிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே இல்ல, நீ இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு வரலாம்பா, நான் பாத்துட்டு இருக்கேன், தெருவில் நின்று வேடிக்கை பாக்குறேன், யாராவது வராங்களா போறாங்களா தகவல் சொல்றேன். ஐபிஎஸ்ல போஸ்ட் மாஸ்டர் கேஸ் அதுதான். 2 பேர் சேர்ந்து வராங்க, ஒருத்தன் கையில துப்பாக்கியோட போஸ்ட் ஆபீஸ் உள்ள போறாங்க, போஸ்ட் மாஸ்டர் துப்பாக்கியில சொல்றாங்க, அங்க இருந்த பணத்தை திருடிட்டு வந்துட்டாங்க, 2 பேர் மேல சார்ஜ் பண்றாங்க, பிரிவி கவுன்சில் விசாரிக்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு,
சார் நான் வந்து துப்பாக்கியால சொல்லல, நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போகல, நான் கொள்ளை அடிக்கல, எனக்கு இந்த குற்றத்துக்கு தொடர்பு கிடையாது, நான் ரோட்ல நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன், வேவு பார்த்துட்டு இருந்தேன், ஸ்பையா இருந்துட்டு இருந்தேன், அதனால வந்து என்ன தண்டிச்சது வந்து செல்லாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ப்ரீ கவுன்சில் சொல்றாங்க அந்த வழக்கை பொறுத்தவரை. அவர் ஏ என்பவர் வந்து உள்ளே புகுந்து கொள்ளை அடிச்சு துப்பாக்கியால சொல்றாரு, ஒரு கொலை பண்றாரு, கொள்ளை அடிக்கிறாரு, வராரு. ஆனால் அந்த குற்றம் செய்வதற்கு நீ வெளியில இருந்து ஆள் வராங்களா இல்லையான்னு வியூ பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பர்சன் செகண்ட் அக்யூஸ்ட என்ன பண்றாங்கன்னா கன்விக்ஷன் பண்றாங்க. ஏன்னா ஒரு குற்றம் செய்வதற்கு யாராவது உடந்தையாக இருந்தால் அவர்களுக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அண்டர் செக்ஷன் 497 ஐபிசி. அதே போல 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒருவர் என்ன பண்றாரு, வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள புகுந்துடுறாரு, கண்ணமிடுறாரு, அங்க உள்ள புகுந்து அங்க இருக்க வேற ஒருத்தருடைய மனைவியோட இவர் வந்து அடல்ட்ரி பண்றாரு, கள்ள தொடர்பு ஏற்படுத்துறாரு. அப்ப ஒரு நண்பர் வந்து வெளியில இருந்து எல்லாரும் தெருவுல இருந்து யாராவது வராங்களா போறாங்களான்னு வேவு பார்த்தாரு இல்லைங்களா, அவரை தண்டிக்க முடியும்னா கண்டிப்பா தண்டிக்க முடியும். அவருக்கு எத்தனை வருஷம் தண்டனைன்னா அதே 3 வருடம் சிறை தண்டனை அவருக்கும் கொடுக்க முடியும். அதைத்தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல சொல்றாங்க. ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துல 2 கூறுகள் இருக்கு. ஒன்று கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் 454 இருக்கு, இன்னொன்று 497 வீடு புகுந்து அடுத்தவனுடைய மனைவியோட இவர் வந்து தவறாக நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் இந்த 2 அஃபென்ஸையும் ஒன்றாக சேர்த்து ட்ரையல் பண்ண முடியுமா, வழக்கு விசாரணை நடத்த முடியுமா, நடத்த முடியும். தண்டிக்க முடியுமா, தண்டிக்க முடியும். இதுதான் செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். மூன்றாவது இல்லுஸ்ட்ரேஷன், ஏ என்பவர் பி என்பவருடைய மனைவியோடு ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்கிறார் அல்லது கள்ள தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பீனுடைய மனைவி கிட்ட சில வார்த்தைகளை, பொய்யான வார்த்தைகளை எல்லாவற்றையும் சொல்லி அந்த லேடியை வந்து என்டைஸ் பண்ணி, என்டைஸ்னா அவங்கள வசியப்படுத்தி பசப்பி அல்லது ஆசை வார்த்தைகளை கூறி அவங்கள மெஸ்மரிசம் செய்து கடத்தின்னு போயிடுறாங்க. கடத்தின்னு போயிட்டு அந்த பெண்மணியோட ஒரு பெட் ஷேர் பண்றாரு. அப்ப ஐபிசி அண்டர் செக்ஷன் 498 497 படி ஏ மீது குற்றச்சாட்டு சுமத்தி தண்டிக்கப்பட முடியுமானா கண்டிப்பா முடியும். இது எல்லாம் இந்த ஜாயிண்ட் ட்ரையல் எப்படி செய்யலான்றதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எடுத்துக்காட்டை வச்சுதான் நடந்து முடிந்த டிஜே எக்ஸாம்ல வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. 4வது எடுத்துக்காட்டு, ஒரு போலி முத்திரைத்தாள் என்று தெரிந்தே, போலி முத்திரைத்தாள் என்று சொன்னாவே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? முன்னாள் காவல்துறை அதிகாரி டிஐஜி முகமது அலி, அவர் தான் உங்களுக்கு ஞாபகம். ஏன்னா ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர்ல கைது பண்றாங்க அந்த வழக்கு. அந்த போலி முத்திரைத்தாள் தெரிந்தே, போலி ஸ்டாம்ப் பேப்பர்னு சொன்னாவே அண்டர் செக்ஷன் 466 வரணும். 466 ஐபிசி படி ஒரு போலி ஸ்டாம்ப் பேப்பர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவரை வந்து தண்டிக்க முடியுமா? கண்டிப்பாக தண்டிக்க முடியும். ஏன்னா forgery of record of court or public register, ஒரு நீதிமன்றத்தினுடைய பதிவு கட்டு அல்லது பொது பதிவேடு, இவற்றை போலியாக தயாரித்தல் 466. அப்ப 7 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன், ஆர் ஃபைன் கிடையாது, பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 466 ஐபிசி பொறுத்தவரை ஒரு நீதிமன்றத்தினுடைய ரெக்கார்டு மாதிரி இவர் கிரியேட் பண்றாரு, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றாரு, அல்லது ஒரு பப்ளிக், ஒரு கலெக்டர் ஆபீஸோ வேற எந்த ஆபீஸோ ஒரு பொது பதிவேடு, ஒரு ஜெனரல் ரெஜிஸ்டர் மாதிரி இவர் கிரியேட் பண்றாரு. பிறகு தெரிய வருது அதையெல்லாம் போலின்னு சொல்லி. அப்ப அந்த நபருக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும்? 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் போட முடியும் அண்டர் செக்ஷன் 466. அப்ப போலி முத்திரைத்தாள் என்ன தெரிஞ்சே ஒரு பொருளை வச்சிருக்காருன்னு சொன்னா, அது மட்டுமல்ல அதோட சேர்த்து நிறைய அந்த மாதிரி வந்து ஒரு போலியான டாக்குமெண்ட் செய்யறதுக்கு அல்லது அவற்றை பயன்படுத்துவதற்கு
ஒரு கருவிகளோ முத்திரைகளோ அவர் கைவசம் வச்சிருக்கிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது அண்டர் செக்ஷன் 473 ஐபிசியின் படி அவரை தண்டிக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியும். அப்ப 473 எதை பற்றி பேசுகிறது? மேக்கிங் ஆர் பொசஷன், மேக்கிங் ஆர் பொசஸிங் கவுண்டர்ஃபிட் சீல், ஒரு போலி சீல் வச்சிருக்காரு. with intent to commit forgery punishable otherwise. 467வது பிரிவின்படி இல்லாமல். 467 எதை சொல்றாங்க? மதிப்புமிக்க ஆவணம் உயில். ஐபிசில வேல்யூபிள் செக்யூரிட்டி அண்ட் வில்லை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே சட்ட பிரிவு அண்டர் செக்ஷன் 467. இதுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், அல்லது 10 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கொடுக்கலாம், அல்லது அபராதம் போடலாம். காரணம் என்னன்னா, ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தினுடைய பத்திரத்தை இவர் போலியை தயாரிச்சு எல்லா வேலையும் பண்றாருன்னா எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? அண்டர் செக்ஷன் 467 ஐபிசி தான் கேஸ் போடுவாங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபோர்ஜரின்னு சொன்னா அதுக்கு 465ல கேஸ் போடுவாங்க. அப்ப 467 கேஸ் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி போன்று இவரை வந்து ஃபேப்ரிகேட் பண்றாரு. ஒரு உயிரை போன்று இறந்துட்டவங்க இருப்பாங்க, அவர் உயிரோட இருக்கப்ப எனக்கு உயிர் எழுதி கொடுத்தான்னு ஒரு பொய்யான ஒரு உயிரை வந்து இவரே கிரியேட் பண்ணுவார், ஃபேப்ரிகேட் பண்ணுவார். அதை போன்று செய்தால் அண்டர் செக்ஷன் 467 ஐபிசியின் படி தண்டிக்கப்படுவார்கள். அதே விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 473ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முத்திரை வச்சிருக்காரு. முத்திரை அப்படின்னா தூய தமிழ்ல லட்சினை, சீல் என்பதற்கு கோர்ட் சீல் போட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கோர்ட் சீல்னா என்ன அர்த்தம்? நீதிமன்ற லட்சினை அல்லது நீதிமன்ற முத்திரை. அப்ப நீதிமன்ற லட்சினை வச்சிருக்கிறார். எதுக்காக? போலியாக ஏதாவது ஒரு ஆவணம் செய்தால் அந்த ஆவணத்துகள் இந்த போலி முத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு. அப்ப 7 வருஷம் அவர் ஜெயில் தண்டனை கொடுப்பார் பிளஸ் ஃபைன். இதே விஷயத்தான் சொல்றாங்க சார். இந்த எடுத்துக்காட்டுல 4வது எடுத்துக்காட்டு, ஒரு போலி முத்திரை தாள் வச்சிருக்கிறாரு, அதை தெரிஞ்சே வச்சிருக்கிறாரு, அதை பயன்படுத்த நோக்கத்திற்காக வச்சிருக்கிறாரு. அண்டர் செக்ஷன் 473 சொல்றாங்க ஒரு போலி சீல் வச்சிருக்கிறாரு. 466 சொல்றாங்க அது வந்து பயன்படுத்துறாரு, ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி வில்லோ இது ஒரு போலி ஆவணத்தை பயன்படுத்துறாரு, ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பரை பயன்படுத்துறாரு, அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு போலி சீலையும் வச்சிருக்கிறாரு. அப்ப தெரிஞ்சே வச்சிருக்கிறாருன்னு சொன்னா இந்த 2 சட்டப்பிரிவின்படி அவரை ஒரே வழக்கில் விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்க முடியுமா என்று சொன்னால் தண்டிக்க முடியும். இல்லைங்க, நீங்க வந்து 473க்கு தனியா சார்ஜ் நீங்க எஃப்ஐஆர் போட்டு அதை நீங்க வந்து சார்ஜ் பண்ணுங்க, அதை வந்து தனியா வந்து நீங்க விசாரணை பண்ணுங்க. அதே போலவே 466க்கும் நீங்க தனியா எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் தனியா பண்ணுங்க. அப்பதான் வந்து 2 தனித்தனியா தான் நீங்க கேஸ் நடத்தணும், 2 ஒன்னா சேர்த்து நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க முடியுமா? கோர்ட்ல கேட்க முடியாது. அப்ப ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியுமானா 2 சேர்த்து ஜாயிண்டா ட்ரையல் நடத்த முடியும். 5வது எடுத்துக்காட்டு, ஏ என்பவருக்கு ஏதாவது ஒரு தொலை கொடுக்கும், ஏதாவது ஒரு கேடு ஏற்படுத்தும், அந்த நோக்கத்தோட அவர் மீது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒரு குற்ற வழக்கு தொடுக்கிறோம். அந்த குற்றம் வழக்கு தொடுப்பதற்கு ஒரு அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்காது, ஒரு சட்டப்பூர்வமான ஆதாரம் எதுவும் இல்லைன்னு வச்சுங்க. சட்டப்பூர்வமான காரணமும் இல்லை, சட்டப்பூர்வமான ஆதாரமும் இல்லை என்று தெரிந்து கொண்டே ஏ என்பவர் பி என்பவர் மீது வீணாக ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு, ஒரு கேஸ போடுறாரு. எனவே ஒரு நியாயமான குற்றம் சுமத்துவதற்கு நியாயமான காரணம் இல்லை, போதுமான ஆதாரங்கள் இல்லை, சட்டப்படியான அதிகாரம் எதுவும் இல்லை, சட்டப்படியான ஆதாரங்கள் எதுவும் இல்லாமலே ஒரு நபரின் மீது வேண்டுமென்றே தெரிந்தே பொய்யாக இந்த குற்றம் சாட்டப்படுகிறது என்று சொன்னால் ஐபிசி அண்டர் செக்ஷன் 211 படி 2 குற்றங்களை செய்ததாக தனித்தனியாக ஏ என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு
வழக்கு விசாரணை செய்யலாமா என்று சொன்னால் கண்டிப்பாக ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து வழக்கு விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்படலாம். இன்னொரு எளிமையான எடுத்துக்காட்டு, ஏ என்ற நபர் பி என்பவருடைய கடைக்கு உள்ளே செல்கிறார், அத்துமீறி நுழைகிறார், கடைக்காரரை திட்டுறார், அங்க இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து கடைக்காரனுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கிறார். பிறகு வெளியில கடையை விட்டு வெளியில வர்றப்ப இந்த விஷயத்தை வெளியில சொன்னா கொலை செய்து விடேன் என்று மிரட்டுகிறார். இது வந்து சீரீஸ் ஆஃப் ஆக்ட். இது ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சி. சேம் டிரான்சாக்சன். ஒரு கடைக்குள் அத்துமீறி நுழைவது ஒரு குற்றம். 454 சாரி 447 448 449 ஐபிசி இது மூன்றும் உள்ளே வரும். 447 அது குற்றம் அல்லது 448 அது குற்றம். அந்த கடைக்காரர் கேட்கிறார், ஏன் என் கடவுள வர நீ அத்துமீறி நுழையறன்னு கேட்கிறார். கடைக்காரர் திட்டுறாரு. அந்த செக்ஷன் 294 பி ஐபிசில கேஸ் போடுறாங்க. அசிங்கமா திட்டினா அந்த செக்ஷன் 294 பி ஐபிசி. பிறகு அந்த கடைக்காரனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பொருளை எடுக்கிறார், theft without consent of the owner of immovable property. சாரி மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அசை சொத்தை பொறுத்து தான் திருட்டே வரும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த கடைக்காரனுடைய அனுமதி இல்லாமல் அந்த பொருளை எடுத்து விட்டால் அண்டர் செக்ஷன் 379 ஐபிசின் படி திருட்டு குற்றம். பிறகு கடையை விட்டு வெளியில வராரு. வருகின்ற பொழுது அந்த கடைக்காரரை பார்த்து சொல்றாரு அந்த அக்யூஸ்ட், இந்த விஷயத்தை வெளியில சொன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆக ஒரு சம்பவம், அதனுடைய தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியின் பொழுது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4 விஷயங்கள். ஒன்று, கடைக்குள் அத்துமீறி நுழைகிறார். ஏன் நுழைறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டவுடனே அந்த கடைக்காரர் அசிங்கமா திட்டுறார். 2, 3வது அங்க இருக்கக்கூடிய பொருளை வந்து திருடுறார். 4வது அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று மிரட்டுகிறார். இப்ப 4 செக்ஷன் மேட் அவுட் ஆகுது. இப்ப அந்த 4 செக்ஷனுக்கு தனித்தனியா நீங்க எஃப்ஐஆர் போட்டு தனித்தனியா வழக்கு வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 220 சிஆர்பிசின் படி ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சி, அது வந்து சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒன்று இன்னொன்றோடு இணைந்து இருக்கிறது. சேம் டிரான்சாக்சனா இருக்கும் பட்சத்தில் அவற்றை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து வழக்கு விசாரணை செய்ய முடியும். ஒரே ட்ரையல் நடத்திடலாம். இதுக்காக நம்ம வந்து கோர்ட்டுடைய நேரத்தை வந்து நம்ம வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதையே தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க எல்லா எடுத்துக்காட்டிலையும். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. இன்னும் ஒரு 6 எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஏன்னா ஜாயிண்ட் ட்ரையல் வந்து எப்ப நடத்த முடியும், எப்ப நடத்த முடியாது, அதை பொறுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேல டைஸ்ல உட்கார போறீங்க. எப்பொழுதெல்லாம் ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இதுல நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். 302, 307 கீழான குற்றங்களை வந்து ஒரே நிலையில இணைச்சு விசாரணை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விசாரணை பண்ணலாம். அதே போலவே 354, 340, 436ல வந்து ஒரே நேரத்துல விசாரணை செய்ய முடியுமான்னா விசாரணை செய்யக்கூடாது. ஏன்னா ஜாயிண்ட் ட்ரையல் தானே வருது, நீங்க விசாரணை செய்யலாம் சார் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா விசாரணை செய்ய முடியாது. அப்ப 354 ஐபிசி எதை பற்றி பேசுகிறது, 436 ஐபிசி அதை பற்றி பேசுகிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே 436 ஐபிசின்னு சொன்னா ஒரு குடியிருக்கிற வீடை வந்து கொளுத்திட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பெரிய அஃபென்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா விஷயம் வந்து சீரியஸான விஷயம். கண்டிப்பா சீரியஸான விஷயம். mischief by fire or explosive substances with intent to destroy houses. அது என்ன சார் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ்? ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ஒரு சிலர்களுடைய வீடுகளை கொளுத்திய சம்பவங்கள் நடந்தது. ஒரு அண்ணன் சண்டை, இவன் என்ன பண்ண, அவனுடைய கூரை வீட்டை கொளுத்துருவான். ஒரு பங்காளிக்குள்ள சண்டை, 2 கிராமத்துக்குள்ள சண்டை, 2 ஊருக்குள்ள சண்டை, 2 ஏரியாக்குள்ள சண்டை, இவன் என்ன பண்ணும், அவன் வீட்டு கொளுத்துருவான். அதுக்கு வத்தி தீப்பெட்டி தான் தேவையா? தேவையில்லை. mischief by fire, தீ வைத்தும் கொளுத்தலாம், அல்லது எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ், இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்திருக்காங்க? ஏனென்று சொன்னால் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் என்று சொன்னால்
ஒரு நபரை நமக்கு பிடிக்காது, அவர் வீடு கூரை வீடு, நம்ம என்ன பண்ணலாம்? கந்தகம் இருக்கிறது இல்லைங்களா, அந்த கந்தகத்தை கொண்டு வந்து, அல்லது பாஸ்பரஸ் இருக்கிறது, பாஸ்பரஸை கொண்டு வந்து அந்த வீட்டின் கூரை மீது நம்ம என்ன பண்ணலாம், அப்படி வீசிட்டு நம்ம போயிட்டா போதும். நல்லா சம்மர் சீசன்ல வெயில் அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணும், வெயில் இருக்கிற பொழுது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும், வேதி வினை மாற்றம். வேதி வினை மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெயிலின் வெப்பத்தின் காரணமாக தன்னால அந்த கூரை வீடு பிடித்து கொண்டு எரியும், தீப்பற்றி எரியும். பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, யாருமே ஆள் இல்லையே, எப்படி தன்னால தீப்பற்றிட்டு எரியுது, வேற ஏதாவது பிரச்சனையா, வீட்டுல சின்ன குழந்தைங்களை ஏதாவது விளக்கு ஏதாவது கொளுத்தி வச்சு அதனால வந்து ஃபயர் ஆயிடுச்சா, அல்லது ஈபில வந்து கரண்ட்ல ஏதாவது ஃபயர் ஆகி போச்சா அப்படின்னு யோசிப்பாங்க. ரெண்டுமே பக்காவா தான் இருக்குது. அப்புறம் எப்படி எரிஞ்சிருக்கும்? யாராவது வந்து அந்த வீட்டின் கூரை மீது என்ன பண்ணிருப்பாங்க, பாஸ்பரஸ தூவி விட்டு இருப்பாங்க. வெண் பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ், ரெண்டு பாஸ்பரஸ் இருக்கு. அப்ப பாஸ்பரஸ் வந்து வீட்டினுடைய கூரையின் மீது தூவி விட்டால் தானாகவே அந்த கூரை தீப்பற்றி எரியும். இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 436 ஐபிசில சொல்லப்பட்ட விஷயங்கள். ஃபயர் சொல்லிட்டாங்க, பை ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ். எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் என்பது அந்த வெண் பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ், அந்த பாஸ்பரஸும் இதில் அடங்கும். எப்படி நாம அண்டர் செக்ஷன் 326 கேபிட்டல் ஏ படிக்கிறோமோ, 326 கேபிட்டல் ஏ ஐபிசில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், அந்த வார்த்தை தான் பயன்படுத்திருப்பாங்க. கரோசிவ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, அரித்து உடலில் வந்து அதை போட்டுட்டாங்கன்னா அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு திரவ நிலையில் இருக்கலாம், லிக்யூடா இருக்கலாம், which is to be in the form of liquid. திரவ நிலையில் இருக்கும் பட்சத்தில், திரவ நிலையில் தான் இருக்குது, அதை ஒருவருடைய உடலில் வீசுகின்ற பொழுது, உடலில் தெளிக்கின்ற பொழுது, அல்லது அட்மினிஸ்டர் பண்ணுகின்ற பொழுது, அட்மினிஸ்டர்னா ஃபீட் பண்ண, ஊட்டி விடுவாங்க, வாயில ஊத்துவாங்க, அது உடலினுடைய ஏதாவது ஒரு பாகத்தை அரித்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் பட்சத்தில் அந்த சொல்லப்பட்ட வார்த்தை கரோசிவ் சப்ஸ்டன்ஸ். அண்டர் செக்ஷன் 326 கேபிட்டல் ஏ ஐபிசி. ஆசிட் த்ரோ பண்றாங்க இல்லைங்களா, அது ஆசிட்னா என்ன, அது எப்படி இருக்கலாம், அரித்து எடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதே போலதான் இங்க 436 ஐபிசில சொல்றாங்க எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ். எனவே ஒரு வீடை வந்து அவர் கொளுத்துறாரு, அந்த வீடு கொளுத்துறாங்கன்னு சொன்னாவே அண்டர் செக்ஷன் 436 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க. அப்படி கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை, அது மட்டும் இல்ல அபராதமும் சேர்த்து விதிக்கப்படும். அப்ப 436லயும் 354லயும் கேஸ் போடுறாங்க. 436ன்றது வீடு கொளுத்துறது, இதே 354ல வந்து உங்களுக்கு கேஸ் போடுறாங்க. அப்ப 354 எதை பற்றி பேசுகிறது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 354ஐ பொறுத்தவரை 354ல ABCD அது வேற, இது பெண்ணினுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் அந்த எண்ணத்தோடு தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்தும். assault or criminal force to woman with intent to outrage her modesty. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்துற, சேலையை பிடிச்சி இழுக்கிறார், ஜாக்கெட்டை பிடிச்சி இழுக்கிறார், துப்பட்டா பிடிச்சி இழுக்கிறார், இழுத்துட்டு அவங்க வீட்டையும் கொளுத்திட்டாரு. சரி, இது ரெண்டும் சேர்த்து ஒரே ட்ரையலா நடத்த முடியுமான்னா அதுதான் இங்க கேள்வி. ஒரே ட்ரையலா நடத்த முடியாது. பெண்ணுக்கு மானபங்கம் படுத்தியது 354 ஐபிசி. இன்டென்ஷன் இருக்கிறது, ஆனா வீட்டையும் கொளுத்திட்டாரு. இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து கேஸ் ட்ரையல் நடத்த முடியுமா? இது ரெண்டும் ஒரே நடவடிக்கையின் கீழ் வருகுமா என்று சொன்னால் வராது. அதை போலவே ஒரு 406 ஐபிஎஸ்ல கேஸ் போடுறாங்க,
ஒரு 474 ஒரு கேஸ் போடுறாங்க. 406 எதை சொல்றாங்க? ஒரு பணத்தை வந்து ஒப்படைக்கிறாங்க, ஒரு பொருளை ஒப்படைக்கிறாங்க, அதை பற்றியான விஷயங்கள். ஐ மீன் குற்றமுறு நம்பிக்கை மோசடி குற்றத்திற்கு தண்டனை, பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் 406. 3 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும். நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறாங்க, ஆனா அவர் என்ன பண்ணிடுறாரு? அதை கையாடல் பண்ணிட்டாரு. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் 406. ஒரு 474 ஒரு 406ல ஒரு கேஸ் போடுறாங்க. அட் த சேம் டைம் ஒரு 474லயும் ஒரு கேஸ் போடுறாங்க. இப்ப இது ரெண்டையும் வந்து ஒரே டிரான்சாக்ஷன்ல நம்ம ஒரே ட்ரையல்ல நடத்தி தண்டிக்க முடியுமான்னா தண்டிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் 406 என்பது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், குற்றமுறு நம்பிக்கை மோசடி குற்றத்துக்கான தண்டனை 406ல சொல்றாங்க. ஆனால் 474 IPC பொறுத்தவரை having possession of document described in section 466 or 467, knowing it to be forged and intending to use it as genuine. பிரிவு 466 467 ஐபிசியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை அல்லது மின்னணு பதிவுருவை அது பொய்யாக தயாரிக்கப்பட்டது செய்யப்பட்டது என்று அறிந்து அவற்றை உண்மை என்று பயன்படுத்துகின்ற பொழுது அது வந்து பொய்ன்னு தெரியும், ஃபால்ஸ் டாக்குமெண்ட் தெரியும். அது அப்படியே ஜெனியூனா வந்து யூஸ் பண்றாரு. அது உண்மைதாங்க, இது ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இல்ல, உண்மையான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யூஸ் பண்ண தயார் பண்றாரு. அதுக்காக ஒரு மனசுல வந்து இவர் நினைச்சிட்டு இருக்காரு அது பொய்ன்னு அவருக்கு தெரியும். யாராவது வந்து கேட்டாலும் அது உண்மைன்னு சொல்லிட்டு அவருக்கு சேல் பண்ணிடலாம், அதை பயன்படுத்திடலாம். உண்மை என்று அவற்றை பயன்படுத்துவதற்காக எண்ணம் கொண்டு அதை தன்னுடைய உடைமையில் வைத்திருக்கிறார். இதுதான் அந்த செக்ஷன் 474. அப்ப 474ஐயும் 406ஐயும் ஒன்றாக சேர்த்து ட்ரையல் நடத்த முடியுமா? முடியாது. 406 தனியா நடத்தணும், 474 தனியா தான் நடத்தணும். அதை போலவே ஒரு 302 இருக்கு மர்டர். ஒரு 302வை நீங்க 210 கூட இணைச்சு நீங்க ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியுமா? அது ஒரு கேள்வி. முதல்ல மர்டர் நடந்து போச்சு. மர்டர் நடந்துச்சு. அந்த செக்ஷன் 302ல வந்து மர்டருக்கு தண்டனை அதிகபட்ச ரேரஸ்ட் இன் ரேர் கேசஸ் பச்சான் சிங் ஸ்டேட்டாக இருக்கும் பட்சத்தில் தூக்கு தண்டனை கொடுக்கலாம். அது நமக்கு தெரிஞ்சது. ரேரஸ்ட் இன் ரேர் கேசஸ் அப்படின்னு சொன்னாதான் தூக்கு தண்டனை கொடுக்க முடியும். பச்சான் சிங் வழக்கு தான் அதுக்கு ஃபேமஸான வழக்கு. இப்ப 302 வந்து நடந்து போச்சு. இப்ப 210 ஐபிசி 302 210 ஐபிசி இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து நடத்த முடியுமா? 302 என்பது பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், கொலைக்கான தண்டனை, கொலை குற்றத்திற்கான தண்டனை. 210 என்பது fraudulently obtaining decree for sum not due. For sum, SUM, sum தொகை, கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தொகைக்கு இல்லாமல், இவர் எனக்கு பணம் தரணுன்ற ஒரு விஷயம் இல்லாம, அதாவது கொடுக்கப்பட வேண்டியதல்லாத ஒரு தொகை, அவர் பணமே எனக்கு கொடுக்க தேவையில்லை, ஆனா மோசடியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காரு. இததான் சொல்றாங்க fraudulently obtaining decree for sum not due. கொடுபட வேண்டியதல்லாத தொகைக்காக மோசடியாக ஒரு தீர்ப்பாணையை பெற்று வச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் வாக்குவாதம் நடக்குது. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஏ என்பவர் பிஏ கொலை பண்ணிட்டார். உடனே சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 210லயும் அண்டர் செக்ஷன் 302 ஐபிசிலையும் சார்ஜ் போட்டிருக்காங்க. இப்ப ரெண்டும் ஒன்னா சேர்த்து ட்ரையல் நடத்த முடியுமானா முடியாது. இது எல்லாம் நீங்க இந்த செக்ஷன்ல தான் பார்க்கணும். 220 சிஆர்பிசி படிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த 220 எந்த அளவுக்கு நம்ம ஐபிசில நம்ம பயன்படுத்த முடியும்.
அதை தான் நம்ம பார்க்கணும். அப்ப 220 கொண்டு வந்து ஐபிஎஸ்ல எப்படி அப்ளை பண்ணி பார்த்திருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க குறிச்சிங்க, டைமர் தான் படிச்சு பாருங்க. 406 474 406 474 இத ரெண்டையும் ஒரே ட்ரையலாக ஒரே நடவடிக்கையில அது வந்து நடத்த முடியாது. இதை சொன்ன தீர்ப்பு 1933 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 326 கிரிமினல் 24. 1933 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 326 கிரிமினல் 24. பழைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இப்படிதான் சார் இருக்கும். 1933 MWN 326 கிரிமினல் 24. கிரிமினல் 24 என்ன அர்த்தம்னா வால்யூம் 24 அர்த்தம், பேஜ் நம்பர் 326 அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதை போலவே 354ஐயும் 436ஐயும் ஒரே நடவடிக்கையில வந்து ட்ரையல் நடத்த முடியாது. அதை சொன்ன வழக்கு 1935 MWN 1226 கிரிமினல் 230. 354ஐயும் 436ஐயும் ஒரே ட்ரையலா நடத்த முடியாது, தனித்தனியா தான் நடத்தணும். 1935 MWN 1226 கிரிமினல் 230. 1935 MWN 1226 கிரிமினல் 230. அடுத்தது 302ஐயும் 307ஐயும் ஒரே ட்ரையலா நடத்த முடியுமானா ஒரே ட்ரையலா நடத்த முடியும். 1934 MWN 367 367 கிரிமினல் 52. 1934 MWN 367 கிரிமினல் 52. 302ஐயும் 210ஐயும் 302 ஐபிசியும் 210 ஐபிசியும் ஒன்றாக சேர்த்து விசாரணை செய்ய முடியுமானா முடியாது. 302ஐயும் 210ஐயும் ஒன்றாக சேர்த்து விசாரணை செய்ய முடியுமானா முடியாது. 1938 MWN கிரிமினல் 196. 1938 MWN 1116 1116 1116 கிரிமினல் 196. 1938 MWN 1116 கிரிமினல் 196. இந்த 220க்கு மிக முக்கியமான விஷயம் சார் இதெல்லாம். அதுக்கு அடுத்தது அண்டர் செக்ஷன் 221. the 221 doubtful offense. 221 பொறுத்தவரை ஒரு டவுட்ஃபுல் அஃபென்ஸ். அது என்ன டவுட்ஃபுல் அஃபென்ஸ், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குற்றம் சார்பாக சில வழக்குகள் நடக்கும். சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போடுவதா அந்த போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போடுவதா எதனுடைய எல்லையில் வருகிறதுன்னு சொல்லி டவுட் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். கேஸ் போட்டு கடைசியா இது இந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் வருது அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணலாம், அந்த எஃப்ஐஆர் விசாரணை செய்யப்பட்ட 161 ஸ்டேட்மெண்ட் அந்த பண்டல் அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிடணும். அதை போலதான் இங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 221 எந்த குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சந்தேகமாக இருக்கின்ற பொழுது, where it is doubtful what offense has been committed, where it is doubtful
வாட் அஃபென்ஸ் ஹேஸ் பீன் கமிட்டட். பல குற்றங்கள் செய்யறாங்க. அது எந்த குற்றமாக இருக்கலாம், அது நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு சங்கதியாக கூட இருக்கலாம், அல்லது சந்தேகத்துக்கு இடமான ஒரு குற்றமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு தனியான ஒரு செய்கையாக கூட இருக்கலாம், அல்லது அந்த செய்கைகளுடைய தொடர்ச்சி அப்படியே செயின் ஆஃப் லிங்கா கூட இருக்கலாம், சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸா கூட இருக்கலாம், சேம் டிரான்சாக்ஷனா கூட இருக்கலாம். அப்ப அந்த அக்யூஸ்ட் என்ன செய்வாங்க, அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒண்ணு சேர்த்து ஏதாவது ஒன்றை செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுகளில் எத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஒரே சமயத்தில் விசாரணை செய்யலாம், அல்லது அதுல ஏதாவது ஒன்றையாவது விசாரணை செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அண்டர் செக்ஷன் 2B தெளிவா சொல்லப்பட்டிருக்காங்க. குற்றச்சாட்டு என்பது ஒரு தலைப்புள்ள குற்றச்சாட்டாக இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ள தலைப்பு உள்ள குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 221. அப்ப பல்வேறு குற்றங்களாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிரூபிக்கலாம், அல்லது சந்தேகத்திற்கு இடமாக கூட இருக்கலாம். அப்ப அதனுடைய செய்கைகள் பார்த்தா தனித்தனியா இருக்கலாம், அல்லது செய்கைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட இருக்கலாம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து விசாரணை செய்யலாம், அல்லது அதில் ஏதேனும் ஒரு பார்ட்டை வச்சு கூட நம்ம ட்ரையல் நடத்த முடியும், அந்த நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்த முடியும். இது போன்ற சூழ்நிலை வந்து அந்த அக்யூஸ் வந்து குற்றத்தை வந்து நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். அல்லது இவர் தான் குற்றம் செய்திருக்கிறான்னு சொல்லி நீதிமன்ற விசாரணையின் போது தெரிய வருகிறது. அது போன்ற சூழ்நிலையில் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர், அந்த அக்யூஸ்டு, அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருந்தாலும் சரி, அவர் அந்த குற்றத்தை செய்திருப்பதாக நிரூபிக்கப்பட்ட குற்றத்திற்காக மட்டும் அவரை தண்டிக்கலாம். ஆனா செக்ஷன் 221 நீங்க எப்படி புரிஞ்சு, அந்த மர்டர் கேஸ்ல ஒரு 302 நடக்குது, கேஸ் போட்டிருக்காங்க. 323, 506 part 2, 307 and 302 IPC இதுல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த நேரத்துல கேஸ ட்ரையல் நடத்துறாங்க, செஷன்ஸ் கோர்ட்ல ட்ரையல் நடக்குது. ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து 302 மட்டும்தான் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க, மற்ற செக்ஷன் ப்ரூவ் பண்ணல. ஆனா 4 செக்ஷன் இருக்கிறது, 4 வந்து 302 மட்டும்தான் ப்ரூவ் ஆகுது, மற்றது எல்லாம் மேட் அவுட் ஆகல. அப்ப கோர்ட் என்ன பண்ணலாம், 302க்கு மட்டும் தண்டனை கொடுக்கணும். அல்லது இதே கேஸ வேற மாதிரி யோசித்து பாருங்க, ஒரு 323, 506 part 2, 307 and 302 IPC கேஸ். வந்து ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்றது ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஆனா 307க்கு சாட்சி இருக்குது, அதை வச்சு தண்டிக்க முடியுமான்னா கண்டிப்பாக தண்டிக்க முடியும். இது அப்படியே 222ல நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்ற எடுத்துக்காட்டு 222ல இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 221க்கு நான் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு 222க்கும் பொருந்தும். மேஜர் அஃபென்ஸ்க்கு சார்ஜ் இருக்குது, மைனர் அஃபென்ஸ்க்கு சார்ஜ் இல்ல. மேஜர் அஃபென்ஸ்க்கு விடுதலை பண்றாங்க, மைனர் அஃபென்ஸ்க்கு சார்ஜ் இல்லாட்டாலும் மைனர் அஃபென்ஸை பொறுத்து வந்து தண்டிக்க முடியுமானா கண்டிப்பா தண்டிக்க முடியும். அப்ப இந்த கேஸ்ல மேஜர் அஃபென்ஸ் எதுங்க, மர்டர். மர்டருக்கு சார்ஜ் இருக்குது, 326க்கு சார்ஜ் இல்ல. 302ல விடுதலை பண்றாங்க, ஆனா 326ல கன்விக்ட் பண்றாங்க. முடியுமானா கண்டிப்பா முடியும். கொலை குற்றம் சாட்டப்பட்டதில் அரசு தரப்பு சரிவர நிரூபிக்கப்படாததால் இதுல இருந்து விடுதலை செய்கிறோம். அதே சமயத்தில் 326க்கு போதுமான சாட்சிகள், சான்றாவணங்கள், ஆதாரங்கள் இருக்கிறதன் அடிப்படையில் ஆஜர் எதிரிக்கு நாங்கள் 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம்னா தாராளமா கொடுக்கலாம்.
302க்கு வந்து விடுதலை பண்ணிட்டு 326 கொடுக்கலாம்னா கண்டிப்பா கொடுக்கலாம், 325 கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், 324 கொடுக்கலாம்னா கண்டிப்பா கொடுக்கலாம், 307 கொடுக்கலாம்னா கண்டிப்பா கொடுக்கலாம். இதுதான் 222ல நம்ம படிக்க போறோம். பிறகு 221 இதுதான் சொல்றாங்க. சில குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் எதை எப்படி செய்வது? பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் ஒரு அக்யூஸ்ட் மீது இருக்கு, அதுக்கு போதுமான சாட்சி இருக்கு, அல்லது வந்து இவர் செய்திருக்கிறான்னு சொல்லி நம்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவற்றை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அவரை வந்து விசாரணை பண்ணி தண்டிக்கலாம், அல்லது அதில் ஏதாவது ஒரு பார்ட்டை வைத்தும் தண்டிக்கலாம். ஏதாவது ஒரு பார்ட்டை வச்சு அவர் மீது நம்ம என்ன பண்ணலாம்? சார்ஜ் பண்ணலாம். குற்றம் சொன்னார். இதுதான் விஷயம். இதுக்கு எடுத்துக்காட்டு நீங்க எப்பவுமே law can be understood by means of illustration. எடுத்துக்காட்டுகள் மூலமாகத்தான் ஒரு சட்டத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டு நீங்க பாருங்க. ஒரு திருட்டு குற்றம் அல்லது ஒரு திருட்டு பொருளை இவர் வாங்கி வச்சிருக்கிறார், அல்லது ஒரு நம்பிக்கை மோசடி, இல்ல ஏமாத்துறாரு, இது போன்ற குற்றமாக ஏதாவது இருக்கும் பட்சத்தில் இது போன்ற செய்கைகளை ஏ என்பவர் அவர் மீது வந்து ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. நீங்க திருடுறீங்க, அல்லது திருட்டு பொருளை வாங்கி வச்சிருக்கீங்க, ஏமாத்துறீங்க, அல்லது நம்பிக்கை மோசடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மீது வந்து ஒரு சார்ஜ் பண்றோம், நாம குற்றம் சுமத்துகிறோம். அப்ப அந்த நபர் திருட்டு குற்றத்திற்காகவும் திருட்டு பொருளை பெற்றுக்கொண்ட குற்றத்துக்காகவும் நம்பிக்கை மோசடி குற்றத்தையும் அல்லது ஏமாற்றுதல் குற்றத்தையும் இது எல்லாத்தையும் செய்ததாக குற்றம் சாட்டப்படலாம். அதில் ஒன்று தவறில்லை. ஆனால் அவர் திருட்டு குற்றத்தை அல்லது திருட்டு பொருளை பெற்றுக்கொண்ட குற்றத்தை அல்லது நம்பிக்கை மோசடி செய்த குற்றத்தை அல்லது ஏமாற்றுதல் குற்றத்தை செய்திருப்பதாக அந்த நபர் மீது நீங்க குற்றச்சாட்டு வணையலாம் என்று சொன்னால் தாராளமா நம்ம வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். நீங்க திருடி இருக்கீங்க, அல்லது திருட்டு பொருளை வாங்கியிருக்கீங்க, ஏமாத்திருக்கீங்க, இல்ல நம்பிக்கை மோசடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் மீது நீங்க வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியுமானா தாராளமா ஃப்ரேம் பண்ணலாம். ஒரு திருட்டு குற்றத்தை மட்டுமே ஏ என்பவர் செஞ்சிருக்கிறார் சொல்லிட்டு அவர் மீது நம்பிக்கை மோசடியின் குற்றத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு தெரிய வருது. முதல்ல வந்து திருடிதான் இருக்காருன்னு சொல்லி பாக்குறாங்க, அதன் பிறகு பார்த்தா நம்பிக்கை மோசடியும் பண்ணியிருக்காரு. இந்த குற்றங்கள் சம்பந்தமாக அந்த அக்யூஸ்ட் மீது இந்த நம்பிக்கை மோசடி குற்றத்தை வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதன் பிறகு வந்து சார்ஜ் பண்ண முடியுமா, ஃப்ரேம் பண்ண முடியுமா, அடிஷனல் சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். அடிஷனல் அஃபிடவிட் போட முடியுமா? போடலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அடிஷனல் அஃபிடவிட் போட முடியுமா? போடலாம். அடிஷனல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட முடியுமா? சிபிஎஸ்ல போடலாம். அடிஷனல் சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம்னா பண்ணலாம். மூன்றாவது எடுத்துக்காட்டு பாருங்க. ஏ என்பவரை பி என்ன பண்றாரு? ஒரு தடியால் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அவ்வாறு தடியால் அடித்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி சி சொல்றாரு. ஏ வந்து தடியால வந்து பி அடிச்சாருங்க, நான் தாங்க ஐ விட்னஸ், நேர்ல பார்த்தேங்க அப்படின்னு சி சொல்றாரு. ஒரு அஃபிடவிட்டே கொடுக்கிறாரு அல்லது ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுக்கிறாரு. பிறகு கோர்ட்ல வந்து ட்ரையல் நடத்துறாங்க. ட்ரையல் நடத்துறப்ப என்ன சொல்றாரு? மாத்தி சொல்றாரு. இந்த முரண்பாட்டான சூழ்நிலையில் அப்ப அந்த வழக்கு மூலங்களில் எது பொய் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். ஜட்ஜி கிட்ட சொல்றாரு, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்றாரு, ஆமாங்க ஏ தான் பி வந்து தடியால் அடிச்சாங்க, நான் தான் நேர்ல பார்த்தேன்னு சி போயிட்டு ஒரு அஃபிடவிட் மூலமா சொல்றாரு. வழக்கு ட்ரையல் வந்து நடக்குது. ட்ரையல்ல என்ன சொல்றாரு? ஒரு அஃபிடவிட் போடுறாரு. அவர் வந்து அவரை வந்து தடியால் அடிக்கல, ஏ வந்து பி வந்து தடியால் அடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு முரண்பட்ட வாக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, வாக்குமூலம் இருக்கும் பட்சத்தில் இதுல எது பொய் என்று நிரூபிக்க விட்டாலும் கூட, நிரூபிக்க முடியவில்லை என்றாலும் கூட, அது ரெண்டுல ஏதாவது ஒன்றை செய்ததாக சியின் மீது
ஒரு குற்றச்சாட்டு சுமத்த முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக சுமத்தலாம். ஏன்னா பொய் சாட்சி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். ஏற்கனவே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்றாரு, ஏ வந்து பி வந்து தடியால் அடிச்சாருங்க, நான் தான் நேர்ல பார்த்தேன்னு சொல்றாரு, நான் தான் ஐ விட்னஸ்ன்னு சி சொல்றாரு. அதன் பிறகு விசாரணை, வழக்கு விசாரணையில என்ன சொல்றாருன்னா, ஏ வந்து பி வந்து தடியால் அடிக்கல அப்படின்ட்டு ஒரு அபிடவிட் போடுறாரு. ஏற்கனவே வந்து அங்க ஒரு அபிடவிட், இங்க ஒரு அபிடவிட், அங்க ஒரு பிரமாண வாக்குமூல பத்திரம், இங்க ஒரு பிரமாண வாக்குமூலம். அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்கன்னு சொன்னா, இதுல ரெண்டுமே பொய், முரண்பட்ட நிலையில் இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி ரெண்டு அபிடவிட் வந்து சி என்பவர் போட்டார், நான் தான் ஐ விட்னஸ், நான் தான் கண்ணால பார்த்தேன், ஏ வந்து பி தடியால் அடிச்சாருன்னு சொல்லிட்டு. அப்ப பொய் சாட்சி சொல்லியிருக்கிறார் சி என்று சியின் மீது வழக்கு தொடுக்க முடியுமா என்று சொன்னால் முடியும். இதுதான் அந்த செக்ஷன் 221. ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பாருங்க. முதல்ல அந்த ஜட்ஜி கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு அபிடவிட் கொடுக்குறாரு, நான் தான் பார்த்தேங்க ஏ வந்து பி தடியால் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி சி வந்து ஒரு அபிடவிட் போட்டார். அடுத்து வழக்கு ட்ரையல் நடத்தாங்க. இந்த ஜட்ஜி கிட்ட வந்து என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு அபிடவிட் போடுறாரு, ஏ வந்து பி தடியால் அடிக்கலைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே போட்ட அபிடவிட்டுக்கும் இப்ப போட்ட அபிடவிட்டுக்கும் ரெண்டுக்கும் கான்ட்ரவர்சி இருக்கா இல்லீங்களா? அப்ப பொய் சாட்சி சொல்லியிருக்கிறாரா இல்லீங்களா ஏவுக்கு எதிராக? அப்ப சி மீது பொய் சாட்சி சொன்னார் சொல்லிட்டு வந்து வழக்கு தொடுக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியும். அவர் மீது குற்றச்சாட்டு வணைய முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக குற்றச்சாட்டு வணைய முடியும். இதற்கும் நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். ஏன்னா இந்த எடுத்துக்காட்டை படிச்சாதான் நமக்கு புரியும், இல்லைன்னா நமக்கு புரியாது. ஒரு 392 படி ஒரு ஏ என்பவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அதோட மட்டுமின்றி அண்டர் செக்ஷன் 183 ஐபிசி படி ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல என்ன சொல்றாங்க, 392ல வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்ப 392 எதை பற்றி பேசுகிறது? பனிஷ்மெண்ட் ஃபார் ராபரி. ஒரு கொள்ளை அடிக்கிறான்னு சொன்னா ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை. அதே கொள்ளை சூரியன் மறைவிற்கும் சூரியன் உதயத்திற்கும், ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ், இதுக்கு இடையில கொள்ளடிக்கிறான்னா ஒரு 14 வருஷம் ஜெயில் தண்டனை. 392ல நார்மலா கொள்ளடிக்கிறான்னா 10 வருஷம். நைட் நேரத்துல கொள்ளடிக்கிறார், சூரியன் மறைஞ்ச பிறகு சூரியன் உதயமாவதற்கும் இடையில், சூரியன் மறைவிற்கும் சூரியன் உதயத்துக்கும் இடையில், ஆஃப்டர் சன்ரைஸ் பிஃபோர், ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ், அப்ப கொள்ளடிக்கிறார்னா 14 இயர்ஸ் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியும். இது போன்ற சூழ்நிலையில 411 இது போன்ற சூழ்நிலையில அண்டர் செக்ஷன் 183 ஐபிசி படி அந்த நபருக்கு சார்ஜ் பண்றாங்க. இப்ப 183 ஐபிசி எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 183 ஐபிசி ஒரு பொது ஊழியரின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தின்படி சொத்தை எடுப்பதை தடைப்படுத்துதல். Resistance to the taking of property by the lawful authority of a public servant. ஒரு குடிசை இருக்குது, அந்த குடிசை வந்து அகற்ற சொல்றாங்க. பொது பப்ளிக் ஆபீசர் வராரு, ஒரு பிடிஓ வராரு, ஒரு கார்பரேஷன் ஒரு கமிஷனர் வராரு, அந்த இடத்தை அகற்றுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு அதெல்லாம் அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மறிக்கிறோம்னு சொன்னா நமக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை. ஏன்னா பொது ஊழியர் அவருக்கு சட்டப்படியான அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில ஒரு லேண்ட் அக்யூசேஷன் பண்றாரு, ஒரு இடத்தை எடுக்கிறாரு, அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்கிறோம்னு சொன்னா நமக்கு என்ன பண்ண 6 மாசம் சிறை தண்டனை. எனவே அண்டர் செக்ஷன் 392 எதை பற்றி பேசுகிறது? வழிப்பறி கொள்ளை பற்றி பேசுகிறது. அண்டர் செக்ஷன் 183 எதை பற்றி பேசுகிறது? அங்கேயும் ஒரு பொருளை எடுக்கிறாங்க, இங்கேயும் ஒரு பொருளை எடுக்கிறாங்க. அங்க எடுப்பது சட்டப்படி அதிகாரம் இல்லாத ஒரு நபர் எடுக்கிறார், அதனால்தான் 392 வழிப்பறி கொள்ளையா மாறுது. இங்க சட்டப்படி அதிகாரம் உள்ள ஒரு நபர் எடுக்கிறார், லாஃபுல் அத்தாரிட்டி எடுக்கிறார் அண்டர் செக்ஷன் 183 படி. இப்ப ரெண்டு ஒன்னா சேர்த்து வந்து நம்ம வந்து தண்டிக்க முடியுமான்னு சொன்னா 2 செக்ஷன் ஒன்னா சேர்க்க முடியாது, கிளப் பண்ண முடியாது, ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியாது. அப்ப தனித்தனியா தான் கேஸ் நடத்தும். 392க்கு தனியா நீங்க வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி நீங்க கேஸ் நடத்துங்க. அதே போலவே 183க்கு தனியா நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி கேஸ் தான் நடத்த முடியும். ரெண்டு ஒன்னா சேர்த்து நம்ம தண்டிக்க முடியாது.
அவர் மீது சார்ஜ் என்ன? ஐபிசி அண்டர் செக்ஷன் 392 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆனா 183 படி அவர் வந்து தண்டிக்க முடியுமானா முடியாது. அதை போலவே ஒரு 302 வந்து சார்ஜ் பண்றாங்க, கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க ஒரு நபரை. ஏ என்பவர் மீது என்ன குற்றச்சாட்டுனா 302. ஆனா அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் 411 படி அந்த நபரை வந்து நம்ம தண்டிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. ஏற்கனவே கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் மீது வந்து குற்றச்சாட்டு. ஆனா 302 குற்றச்சாட்டு இருந்தாலும் 411 படி அவரை பனிஷ் பண்ண முடியுமா? 411 என்னது? திருட்டு பொருளை நேர்மையற்ற முறையில் பெறுவது. அதாவது ஐ மீன் திருட்டு சொத்துன்னு அர்த்தம். வந்து அவருக்கு வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. ஆனா 411 ஐபிசி படி அவரை வந்து தண்டிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. 411 என்ன சொல்றாங்க? திருட்டு பொருளை நேர்மையற்ற முறையில் பெறுதல், dishonestly receiving stolen property. dishonestly receiving stolen property. ஆனா சார்ஜ் பாருங்க அவர் பேர்ல 302. ஆனா 411 தண்டிக்க முடியுமான்னா கண்டிப்பா தண்டிக்க முடியும். ஏன்னா 302 வந்து மர்டர் வந்து ப்ரூவ் பண்ண முடியல. மர்டர் எதுக்காக நடந்துட்டு? அவர் பொருளை வந்து திருடிட்டாரு, நேர்மையற்ற முறையில் அந்த பொருளை வந்து வாங்கி வச்சிருக்கிறாரு. என் பொருளை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தவர் போயிட்டு கேட்கிறாரு. இதுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுத்தி மர்டர் பண்ணிட்டார். மர்டர் வந்து ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா திருட்டு பொருளை வாங்கி வச்சிருக்கிறார். இறந்து போனவனுடைய பொருள், இறந்து போனவர் வந்து திருடி கொண்டு வந்து இவர்கிட்ட ஏ என்பவர் திருடி கொண்டு வந்து பி என்பவரிடம் ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்காங்க. பிறகு ஏ என்ன பண்றாரு? கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பி கிட்ட கொடுத்து வச்சிருந்தா அந்த திருட்டு போல கேட்கிறாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு போச்சு. இந்த நேரத்துல ஏவை என்ன பண்றாரு? பி வந்து கொலை பண்ணிருக்காரு. ஆனா அந்த மர்டர் வந்து ப்ரூவ் ஆகல. ஆனால் 411 ப்ரூவ் ஆகுது. செத்து போனவர் ஏற்கனவே திருடி வைத்திருந்தா அந்த பொருளை கொண்டு வந்து பி கிட்ட கொடுத்திருந்தாரு. பி வந்து அதை வச்சிட்டு இருக்காரு. எனவே திருட்டு பொருள் என்று தெரிந்தே பி என்ன பண்ணிருக்காரு? நேர்மையற்ற முறையில் அதை வந்து வச்சிருக்கிறாரு, வாங்கி வச்சிருக்காரு. எனவே அவர் மீது குற்றம் சுமத்தப்படலாம் என்று சொன்னால் கண்டிப்பாக சார்ஜ் மேட் அவுட் ஆகும். இதை படிக்கின்றப்ப நம்ம ஐபிசி கூட இதை பொருத்தி பார்த்தாதான் இந்த செக்ஷனே நம்மளுக்கு புரியும். இல்ல அந்த செக்ஷன் நமக்கு புரியாது. ஐபிசில என்ன சொல்றாங்க? ஐபிசின்றது ஒரு சப்ஸ்டாண்டிவ் லா, நிலைமுறை சட்டம். சிஆர்பிசி என்பது ஒரு நடைமுறை சட்டம். ஐபிசில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை எவ்வாறு செயல்படுத்துவது, எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி தான் சிஆர்பிசில சொல்லியிருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சொல்றாங்க. அது எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? எனவே ஐபிசில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சிஆர்பிசின் படி எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி தான் நாம் இதுவரை நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.